ஓகேவா? நம்பர் பண்ணா எனக்கு ஆமா இனிமேல் வரும். அது இப்போ அந்த ஃபோன் எடுத்தாச்சு 8:30. அதுவும் லிங்க் அதில் வந்துச்சு. அது ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிச்சு. சரி அதான் பண்ணிருப்பான். ஓகேவா? ஜூம் லிங்க் அது இது இந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சு அந்த பிஎஸ்எஃப் இமெயில் கனெக்ட் ஆயிருக்குல்ல விண்டோஸ் யூஸ் பண்ணா யூஸ் பண்ண மாட்டேன். ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். சயின்ஸ் வருமா? சயின்ஸ் பண்ணாது. நான் லிங்க் இப்போ அனுப்புறேன். அட்ரஸ் மாத்தணும் பாண்டிச்சேரி சயின்ஸ். இந்த இதுல குரூப்ல போற லைவ் லிங்க் நீ எல்லாருக்கும் போட்டு நான் ஈஸி குரூப்ல போடுறேன். மற்ற எல்லாத்துக்கும் போட்டு விடுவா. ஹலோ 48 ஆயிடுச்சு சார், ஆரம்பிச்சலாமா? அது இது போய் செட்டிங்ல போய் அதை எடுத்தாச்சு. அது வெளியில சாம்சங் அது இந்த மைக் ஆன் பண்றேன். ஹலோ ஹலோ அனைவருக்கும் மாலை வணக்கம்.
இன்று நாம் புதுவை அறிவியல் இயக்கம், ஆசிரியர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், அரசு ஊழியர் சம்மேளனம் ஆகிய இணைந்து இந்திய அரசு வெளியிட்டுள்ள தேசிய உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு வரைவு குறித்த கலந்தாய்வு கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த கூட்டத்திற்கு 2 நபர்கள் பேச்சாளர்களாக ஆன்லைன் மூலமாக இணைந்துள்ளார்கள். மேலும் ஒருவர் ஜவஹர் நேசன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்திற்கு முதலாவதாக அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய ஒன்றிய அரசின் தேசிய உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு குறித்த ஒரு வரவு அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. அது குறித்த கருத்துக்களை எதிர்வரும் 13ஆம் தேதிக்குள் பல்வேறு கருத்தாளர்கள் இந்த கருத்துக்களை கூற வேண்டிய ஒரு நிலை இருப்பதால் அது குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புதுவை அறிவியல் இயக்கம், ஆசிரியர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அரசு சம்மேளனத்தினுடைய அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை குறித்து கடந்த 2020 இந்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக இன்று உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு சம்பந்தமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உயர்கல்வி குறித்த சில விஷயங்களிலே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம அந்த தேசிய கல்வி கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அதிலே பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தது. அது கிட்டத்தட்ட தமிழ்னா நம்ம நேஷனல் லாங்குவேஜ்ல இந்தியில வந்துருது, இங்கிலீஷ்ல வந்திருந்தது. அப்பயும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு ரீஜனல் லாங்குவேஜ்ல வரணும், அப்பதானே அது எல்லாருக்கும் புரியும் அடிப்படையில் நம்ம சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை பண்ண போறது. அப்புறம் அது மாதிரி வெளியிடப்பட்டது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே தொடர்ச்சியா மத்திய அரசாங்கம் அது இங்கிலீஷ்ல தான் ஆங்கிலம் தான் கொடுத்துருக்குது. இதை படித்து புரிந்து கொண்டு இந்த கருத்துக்கள் சொல்வதற்கான டைம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப குறுகிய, ஜனவரி 22 போட்டுக்க என்ன டேட்டுன்னு இல்லை, இப்ப 13ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்ன்றது அந்த காலவரை கூட ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. இது எல்லாமே இந்த வந்திருக்கக்கூடிய இந்த கருத்தாளர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல கருத்துக்கள் கூற வேண்டும் என்ற அடிப்படையில் இவங்களை கேட்டுக்கொள்வதோடு இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு இணைய வழியாகவும் நேரடியாகவும் வந்து கருத்துக்கள் கூற கல்வியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பெங்களூரு இந்திய வானியர் மையத்தினுடைய ஓய்வு பெற்ற ஆராய்ச்சியாளர் முனைவர் பிரஜ்வா சாஸ்திரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இணையத்திலே நம்மோடு உரையாற்ற இருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நேரடியாக நம்மோடு கலந்து கொண்டு நமக்கு கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய மைசூரு அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சார்ந்த முன்னாள் துணைவேந்தர் முனைவர் ஜவஹர் நேசன் அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் நம்மோடு கலந்து கொண்டு நம்முடைய கருத்து வழங்க இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஒரு நல்ல முறைகளை பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி சார்பாக இந்த மாநிலத்தினுடைய சார்பாக நல்ல ஒரு கலந்தாய்வை நடத்தி அரிய கருத்துக்களை கூறி இதை இன்னும் செழுமைப்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய கருத்துக்களை வரவேற்று எனக்கு வாய்த்தளிக்க உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி தொடர்கள். நன்றி தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தபடியாக புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் டாக்டர் மதிவாணன் அவர்களை வரவேற்பு உரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மதிவானதுக்கு அப்புறம் வரவேற்பு அப்புறம் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி தயாராக. அனைவருக்கும் மாலை வணக்கம். தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டு ஒரு ஆண்டுக்கு மேலாக இருக்குது.
இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது கீழ்நிலையில், அதாவது எல்கேஜியில் ஆரம்பிச்சு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு லெவலாகவும் அதை 4 லெவலாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5லிருந்து 10 லெவலாக நம்ம அண்டர் கிராஜுவேட்னு சொல்ற என்ட்ரி லெவல் கிராஜுவேஷன்ல ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் இருக்கிறத லெவலா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 லெவல்ல 4 லெவல் வந்து ஸ்கூல் எஜுகேஷனும் 6 லெவல் வந்து ஹையர் எஜுகேஷனும் பிரிச்சிருக்காங்க. இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, அதாவது புதிய கல்விக் கொள்கையின் ஒரு தொடர்ச்சியாக இப்போ இதுனா உயர்கல்வி தகுதி ஃப்ரேம் ஒர்க் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னலாம் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படியெல்லாம் டிகிரி கொடுக்கலாம், அதை பத்தி ஒரு வரைவு, ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷனை மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளை போல ஆட்கள் கட்டுறது கருத்து கேட்டிருக்காங்க. இந்த கருத்து சொல்றதுக்கு அறிவியல் இயக்கத்துக்கு என்ன வேலை? ஏன்னா அறிவியல் இயக்கம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல கருத்து சொல்லணும்? முக்கியமான காரணம், நம்மளுடைய அறிவியல் சயின்ஸ் எஜுகேஷனை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் ஹையர் எஜுகேஷனுக்குள்ள இருக்கு. ஸோ ஹையர் எஜுகேஷன் பாதிக்கப்பட்டா நிச்சயமா சயின்ஸ் எஜுகேஷனும் பாதிக்கப்படும். அதன் மூலமா நாம் சயின்ஸ் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை பல விஷயங்களை கேள்விக்குறியாக்க முடியும். அதனால அவசியமா புதுமை அறிவியல் இயக்கம் அதை பற்றிய ஒரு கருத்தை தெரிவிக்கணும் மத்திய அரசுக்கு அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனாலதான் நம்மளுடைய செயலாளர் வாரசாதியை அணுகுன உடனே நம்ம இதுக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை பிரபலமானவர்ல அது பற்றி கருத்து கூட தகுதி உள்ளவர்களை ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னாங்க. அதன் வழியாக தான் இந்த கருத்து கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா இந்த அனைத்து கருத்தையும் தொகுத்து வர 13ஆம் தேதிக்குள்ள, பிப்ரவரி 13க்குள்ள நம்ம கருத்து கொடுக்கணும். அதனால அந்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு அதுக்குள்ள என்ன இருக்குது, முதல்ல அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்குள்ள என்ன இருக்குது அதுவும் உங்களுக்கு எல்லாம் புரியணும். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிறவங்க வந்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட சொல்ல விரும்புறேன். உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் நீங்க உள்ள போனீங்கன்னா, ஒரு யூஜி படிக்க போனீங்கன்னா அது இனிமேல் 3 வருஷம் கிடையாது, 4 வருஷம். அதாவது எம்பிபிஎஸ் பிஇ அப்படி சொல்ற மாதிரி இனிமேல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் 4 வருஷம், அதாவது எல்லாமே 4 வருஷம். சரி, அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸோ அல்லது என்ஜினியரிங்கோ எதை நீங்க படிச்சாலும் சரிதான், முதல் வருடங்கள்ல நீங்க அந்த கோர்ஸை முடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றாங்க கவர்மெண்ட், அதுக்கு ஒரு டிப்ளமா கொடுங்க, சர்டிபிகேட் கோர்ஸ். அது பேர் 1 இயர்ல நீங்க முடிச்சீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ். சரி, 2வது வருஷத்துல நீங்க டிஸ்கன்டினியூ பண்றீங்க, அப்படி கொடுத்து முடிச்சோம்னா உங்களுக்கு ஒரு டிப்ளமா. 3வது வருஷம் முடிச்சா டிகிரி, 4வது வருஷம் முடிச்சா ஆனர்ஸ் டிகிரி. சரி, இப்ப எதுக்கு இந்த ஆனர்ஸ் டிகிரி? ஆனர்ஸ் டிகிரி படிச்சாதான் நீங்க எம்எஸ்சி போக முடியும். அப்ப டிகிரி படிச்சுட்டா உங்களுக்கு எம்எஸ்சி போக முடியாது. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள வருது. சரி, இப்ப ஒரு கேள்வி, ஒரு டிப்ளமா முடிச்சுட்டா அல்லது ஒரு சர்டிபிகேட் முடிச்சுட்டாங்க, உதாரணத்துக்கு ஹிஸ்டரியில 1 இயர் படிச்சுட்டு ஒரு டிப்ளமாவோ அல்லது சர்டிபிகேட்டோ முடிச்சுட்டா அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு நாட்டுல காத்துன்னு? ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. அப்படின்னா வேலை வாய்ப்புகளை ஒரு உருவாக்காமல் உடனடியா கோர்ஸை மட்டும் ரீடெசிக்னேட் பண்றது மூலமா எப்படி இது சாத்தியம்? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இதற்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு போகாம, அப்படி போகக்குள்ள ஒரு இடத்துல படிப்பு வீணாக கூடாது. அதுதான் இந்த ஐடியா, முக்கியமான ஐடியா. சரி, இது போல எத்தனை பேர் போறாங்க இந்தியாவில? உதாரணம் பாண்டிச்சேரியில பார்ப்போமே, எத்தனை பேர் பாண்டிச்சேரி படிக்கிறத பாதியில நிறுத்திட்டு போயிடுறாங்க. மிஞ்சி போனா ஒரு கவர்மெண்ட் ஊழியர்கள் டிரான்ஸ்பரால போக கூட தான் பசங்க போக முடியும். ரொம்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5%ல இருந்து ஒரு 10% உள்ளதான் இதெல்லாம் நடக்குது. அப்ப அவர்களுக்காக முழு கட்டமைப்பை மாற்றணுமா? அப்படி மாத்துறதுனால என்ன நடக்க போகுது? அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க கிரெடிட் வச்சிருக்கணும். அந்த கிரெடிட் இருந்தாதான் நீங்க அடுத்த வருஷம் போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரியர் பேப்பர் வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இயர்ல, அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த வருஷம் போகலாம், அரியர் அப்புறமா கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது. நீ குறிப்பிட்ட கிரெடிட் வச்சிருந்தா தான் அடுத்த வருஷம் போகணும், இல்லையா நீ கிரெடிட்டை முடிச்ச பிறகு அடுத்த வருஷம் போகும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரே என்னது கேள்விக்குறியாகிற விஷயம். இதை பற்றி நமக்கு அவசியமாக கருத்துக்கள் வேண்டும். சோ இந்த கருத்துக்களை தொகுத்துதான் புதுவையோடைய அறிவியல் இயக்கம் அதை ஒரு கருத்தாக நம்ம மத்திய அரசுக்கு தெரிவிக்க போறோம். அதனால நீங்கள் இப்ப நம்ம கிட்ட பேச்சாளர்களுடைய கருத்தை கேளுங்கள், உங்களுடைய கருத்தையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை தொகுத்து ஒரு கருத்தாக வைப்போம். நன்றி.
மீண்டும் சந்திப்போம். அடுத்தபடியாக டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் ஸ்கிரீன் ஷேரிங் வேணும். ஸ்கிரீன் ஷேரிங் வேணும். பர்சாதி ஸ்கிரீன் ஷேரிங் இல்ல. அதுக்கு you make him co-host. ட்ரை பண்ணுங்க. யா வந்துருச்சு. ஓகே. Thank you. ஓகே. So டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 1990 பயோமெட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். 95 அவர் ஓய்வு பெற்று தொடர்ச்சியாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சென்னையில் சீனியர் ப்ரொஃபஸராகவும் மேலும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தலைவர்களாகவும் இருந்தவர். ஸோ அவர் இந்த கூட்டத்தில் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி ப்ளீஸ். வணக்கம் பார்சாரதி, நன்றி. கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. வணக்கம் பார்சாரதி, நன்றி. பாண்டிச்சேரி அறிவியல் இயக்கம், SFI கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன். நான் அவர் பாட்சாரி சொன்ன மாதிரி 90ல காமராஜர் பல்கலைக்கழகம் ஜாயின் பண்ணேன். 2015 விருப்பு VRS எடுத்துட்டு போனேன். நான் இதுல என்னோட இமெயில் ஐடி இங்க ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். ஸ்லைடு எல்லாருக்கும் தெரியுதா? அதுல இந்த இமெயில் ஐடி இருக்கு, அதனால வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் தற்போது ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க்லயும் இருக்கேன். நீங்க இது அவர் முதல் சொன்ன மாதிரி UGC இந்த பேண்டமிக் பீரியட்ல அது அந்த டிராஃப்ட் ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்துட்டு அது என்ன 30ஆம் தேதி இதுல சைட்ல போட்டாங்க. 13 பிப்ரவரி 13 நாள்ல கொடுக்க சொல்லி, அதுவும் அந்த பப்ளிக் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா அதுல ஜனவரின்னு தான் இருக்கு, டேட்டு கூட கிடையாது. ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு கேட்டிருக்காங்க. இது இவங்க இப்படி பண்றது இல்லை. இது ஒரு இந்த தற்போது இருக்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கு கைவந்த கலை. ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்டு அதன் பேர்ல மாற்றுவது அப்படின்னு. இது அவங்க எப்படி முந்தைய என்விரான்மெண்ட் இதுக்கு கிராம சபையை கூப்பிடுறேன்னு சொல்லி ஒரு இது கூப்பிட்டு அவங்களே வேறு கருத்தை எழுதி போடுற மாதிரி, இப்போ ஆன்லைன்ல அவங்க இந்த மாதிரி கருத்து கேட்கறாங்க. கருத்து கேட்டுட்டு ஃபீட்பேக் ஃபீட்பேக் என்ன வந்துச்சு, எவ்வளவு வந்துச்சு, எங்கேயுமே யாருக்கும் தெரியாது. இது நடக்கல. NEPக்கு நடந்துச்சு, மெடிக்கல் எல்லாத்துக்கும் நடக்குது. பயோடைவர்சிட்டி பில்லுக்கு, எல்லா பில்லுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிராஃப்ட் அனுப்புவாங்க, வித்தின் இவ்வளவு நாள்ல கொடுப்பாங்க. ஏதாவது கேட்டவொடனே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீட்பேக் எவ்வளவு வந்துச்சு, என்ன வந்துச்சு அப்படிலாம் இல்லை. அது ஒரு பப்ளிக் வெப்சைட்லயும் போட மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. கடைசியா ஃபைனல்ல பாத்தீங்கன்னா அதே அப்படியே இருக்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த உதாரணத்துக்கு இப்போ தற்போது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்டுக்கு பல இது நம்ம AIPSல இருந்து கொடுத்துருந்தோம். ஆனா ஒரு வரி மாத்தாம அது டிராஃப்ட்ல இருந்து அப்படியே கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால இது ஒரு ஏமாற்று வேலையா பண்றாங்க. ஆனா நம்ம ஒரு இதுல யாருமே கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது அவசியம். ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இது இந்த கவர்மெண்டோட தந்திர வேலை. இது ஒரு ஜனநாயகத்தை எப்படி கான்ஸ்டிடியூஷனல் இந்த ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உடைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு எக்ஸசைஸையும் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம BT காட்டன் பத்தி சர்ச்சை வந்த போது ஜெயராம் ரமேஷ் டயத்துல தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல இருந்தும் கருத்துக்கள்லாம் எல்லாமே வெப்சைட்ல இருந்துச்சு. அதுல கடைசியில என்ன கருத்துக்கள் இன்கார்பரேட் பண்ணது, எதை இன்கார்பரேட் பண்ணது, எதனால இன்கார்பரேட் பண்ண எல்லாம் அதே தகவலோட இருந்தது. அதுதானே நியாயமான வேலை. அது பண்றது இல்லை அவங்க. இப்ப என்ன அர்ஜென்சி? நீங்க இது ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டது, காலேஜஸ் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது. இப்ப பேண்டமிக்ல எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஷனுக்கு டைம் கொடுக்கணும். நீங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஏப்ரல் அது, அல்லது சரி இந்த பேண்டமிக் முடியட்டும் ஜூன் எண்டு, அதுக்கப்புறம் பண்ணலாம். இது என்ன தலைமொழிக்கு போகுதா?
அதனால இது வந்து சும்மா அவங்க வந்து இது அந்த தண்ணீர்னு சினிமா பாத்தீங்களான்னு தெரியல. அதுல வந்து என்னன்னா ஒரு ஆளை வந்து ஒரு இது கொடுப்பான், வரிசையா போயிட்டு கடைசியா அந்த இது ஆளை எடுத்து போட்டுருவான். அது எங்க போச்சுன்னு தெரியாது, குப்பத்தொட்டில் போச்சா என்ன போச்சுன்னு தெரியாது. அது மாதிரிதான் வந்து இவங்க பாட்டு கேள்வி கேட்க வேண்டியது. அப்புறம் ஒரு பில்லுன்னு போட்டு நீங்களே பாத்தீங்க பார்லிமெண்ட்ல கூட அவங்க வந்து டிஸ்கஷன் அலோவ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, கேட்க வேண்டியது. நீங்க NEP வந்து பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணாம கொண்டு வந்துடுறாங்க. இது NEP அடியில வருது. அப்போ இதை வந்து இதை சந்திக்க இது வந்து டெஃபினட்டா எலெக்ஷன்ஸ்ல தான். ஆனா இதை நம்ம குரல் கொடுத்து வெவ்வேறு இடத்துல குரல் கொடுப்பது அவசியம். இது வந்து UGC பாருங்க, பிரைவேட் இதுக்கு அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு போற வழியில தான் இருக்காங்க. ஏன்னா NHEQF இவங்களால மானிட்டர் பண்ண முடியுமா, அந்த அகாடமிக் பேங்க் கிரெடிட் மானிட்டர் பண்ண முடியாதுன்னு ஒரு சந்தேகம். மோஸ்ட் ப்ராபப்லி இதை வந்து ஏதாவது அவுட் சோர்சிங்க்கு போறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. இந்த NHEQF வந்து நீங்க அது படிச்சீங்கன்னா அது ஒரு யாரோ பியூரோகிராட் இதுல போட்டு எழுதின மாதிரி, ஒரு அகாடமிக் எழுதின மாதிரி இல்ல. அதுல திருப்பி எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நிறைய பெரிய பெரிய இது என்ன அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி அதை வந்து ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸா கொடுக்கறதுல இதுல அர்த்தமே இல்லை. நம்ம ஓவராலா பாக்குறது பார்த்தோம்னா இதுல வந்து அந்த குவாலிபிகேஷன் ஏதாவது வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வர ஃப்ரேம் ஒர்க். இது நான் பிறகு வரேன். அது 1990 அந்த WTO சார்பில் லேர்னிங் அவுட்கம்ஸ், நாட் லேர்னிங் பாத்வேஸ் இல்லாம லேர்னிங் அவுட்கம்ஸ்ல கொண்டு வரணுங்கிற ஒரு இது. ஏன்னா அது ப்ராடக்ட்ஸ் கொண்டுற மாதிரி நீங்க எப்படி ISO ரிக்வயர்மெண்ட் ஒரு இது பண்றீங்க இல்லையா, ஒரு தீப்பெட்டி அல்லது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், அந்த மாதிரி நீங்க கல்வி வந்து வியாபாரமயமாகும் போது ஒரு ப்ராடக்ட் வரும்போது அதுக்கு ஒரு வேணும். அந்த இதுல வந்து அவுட்கம்ஸ்ல கொண்டுறாங்க. ஆனாலும் இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா அபத்தமா இருக்கு. நீங்க அந்த ரிப்பீட்டேட்டிவா அதே அந்த ஜெனரல் லேர்னிங் அவுட்கம்ஸ்ல, ஹலோ கேக்குதுங்களா? ஓகே. ஜெனரல் லேர்னிங் அவுட்கம்ஸ்ல அந்த லிசன் கேர்ஃபுல்லின்னு ஒரு இடத்துல போடுறாங்க. அதாவது இதே வந்து அந்த அவங்க 10 லெவல் வச்சிருக்காங்க. அவர் முன்னாடி அவர் சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன்ல 1 to 4 லெவல் வந்து ஸ்கூல்ல சேர்ந்தது, 5 to 10 லெவல் வந்து நம்ம இதுல யூஜில இருந்து PG, அப்புறம் வந்து PhDக்கு 10th லெவல் PhD. இதுன்னு இப்போ எல்லா கேட்டகரியிலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெனரல் லேர்னிங் அவுட்கம் வந்து லிசன் கேர்ஃபுல்லி போடுறாங்க. இந்த லிசன் கேர்ஃபுல்லியே எப்படி அசஸ் பண்ண போறாங்க, யார் அசஸ் பண்ண போறாங்க, அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு அவுட்கமும் எப்படி வந்து அதை அசஸ் பண்ண போறாங்க, எவாலுவேட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணும் இல்லாம, ஒரு ட்ரெயினிங்கோ ஒரு மெக்கானிசமோ இல்லாம இது கொண்டுறதுல அர்த்தமே இல்லை. இது வந்து சும்மா ஒரு இப்போ பேருக்கு கொண்டு வந்துட்டு இதை வச்சு நீங்க வந்து ஒரு இது பண்ணுவீங்க. அப்போ அந்த ரேங்கிங் பண்ணும்போது இதுல வந்து சரியா ஃபாலோ பண்ணல, இப்ப ரேங்கிங் இன்னும் கீழே போகும். அது எந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இதை நல்லா ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இது இருக்குன்னா அதை கொஞ்சம் மேல தூக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன ஒரு எக்ஸசைஸ் டு அதை ப்ரிவிலேஜை வந்து மேல தூக்கிறதுக்கு அண்ட் அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் எனக்கு போறதுக்கு. நீங்க பிறகு போகும்போது இதே பார்ப்பீங்க இந்த ட்ரெண்ட் இருக்குது. இந்த லிசன் கேர்ஃபுல்லிங்கிறது நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. இதுல வந்து என்ன ஒரு முக்கியமானது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரின்னு NHEQF பாக்குறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? வெவ்வேறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெவ்வேறு தன்மைகள் இருக்கிறது இல்ல. நீங்க நம்ம அறிவியல் இயக்கத்திலே ஒரு இது இருக்கு. நீங்க இதுல ட்ரைபல் ஒரு வனத்துல வனவாசி பொண்ணு எடுத்துட்டு கேட்கிற கேள்விக்கும் இதுல சிட்டியில இருக்கிற பையன்கிட்ட கேட்கிற கேள்வியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்போ அதே மாதிரி தானே நீங்க வந்து காலேஜ் வேற இதுலயும் வந்து அந்தந்த ஸ்டூடெண்ட் இருக்கும். பிளஸ் இந்த பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வேற டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ நீங்க லிசன் கேர்ஃபுல்லின்னு எப்படி ஒரு ஹியரிங் டிசேபிள்டு பர்சன் இருக்கானா அவங்ககிட்ட லிசன் கேர்ஃபுல்லி அவுட்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இதுல அந்த ஒரு இது அர்த்தமே இல்லைல்ல. நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே இதை வந்து கொண்டு வரணும். அப்போ இதை பத்தி கீழ்மட்டத்துல தரமட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் காலேஜஸ்ல டிஸ்கஷன் இருக்கணும். என்ன மாதிரி பண்ண முடியும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது ஒரு லோக்கலா இம்ப்ளிமெண்ட், ஒரு சென்ட்ரலைஸ்டா பண்ணக்கூடிய அவசியம் கிடையாது.
முடியாது. இதை லோக்கலா கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு குளோபல் நம்ம ஆல் இந்தியா லெவல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொண்டு வர முடியும்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு எவால்வ் ஆக வேண்டிய ஒரு இது. சும்மா வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு இன்னைக்கு கொடுத்து 13 நாள்ல கொண்டு வந்து பில் ஆக்குறதுன்னு இது கிடையாது. நீங்க ஒரு பக்கத்துல பாத்தீங்க டிராஃப்ட்ல வந்து இன்க்ரீசஸ் flexibility of choice and course of students, course of study by students. அதாவது இப்போ சொல்றாங்கல்ல, நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம், வெவ்வேறு கிரெடிட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். நீங்க எப்படி ஷர்ட் பேண்ட்டை மாத்தி போடுற மாதிரி அல்லது மொபைல் கவரை மாத்தி போடுற மாதிரி வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க டிசைன் பண்ணிக்கலாம், டிசைனர் கோர்ஸ் கொண்டுலாம். நீங்க எங்க வேணாலும் காலேஜ் போகலாம். முன்னாடி சொன்னார் இல்லையா, நீங்க பாண்டிச்சேரியில படிக்கிறவங்க டெல்லியில போய் படிக்கலாம், நார்த் ஈஸ்ட்ல போய் படிக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுவா? அது எங்க முடியும் அதுல? நீங்க ஆனா அவர் சொன்ன மாதிரி as long as they are able to demonstrate required prerequisites and capability, அப்போ அந்த கிரெடிட் கட் ஆஃப் நீங்க அட்டைன் பண்ணி ஆகணும். அப்போ நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் படிக்கும்போது உங்களுக்கு புது சப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த கிரெடிட் கொண்டு வர முடியும்? அதுக்கு கூடுதல் டைம் வேணாமா? அப்போ நீங்க இந்த டயத்துல வந்து புது இது எடுக்கும்போது படிக்க முடியலன்னா அப்போ உங்களுக்கு கிரெடிட் கம்மியா தானே ஆகும். அப்ப என்ன ஆகும்? அந்த இயர் வந்து முந்தி மாதிரி அதை எடுத்துட்டு போக முடியாது. உங்க இப்போ தெரிஞ்ச மார்க் வாங்கலன்னா அந்த இது சப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் அடுத்த இதுல ஃபைனல் இயர்லயும் எடுக்க முடியாது. நீங்க அந்த இயர்ல அவங்க வரலன்னா வெளியே வந்துடணும். பிறகுதான் அடுத்த லேட்டரல் என்ட்ரி பண்ண முடியும். ஆனா இது நடக்கக்கூடியது. ஏன்னா இப்பயே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் பல, இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சாய்ஸ் பேஸ்ட் சிஸ்டம்னு கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இருக்கு. நான் வந்து 2000 இருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரே ஹம்பகு. நீங்க வந்து அது இப்ப நாங்க எங்க இதுலயே வந்து டிபார்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு எலெக்டிவ் கோர்ஸ்னு பேப்பர்ல இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து ஒரு வாத்தியார் தான் அதை ஒரு கோர்ஸ் எடுக்கிறது வெளியே இருப்பாரு இருக்கும். அதனால அது ஒன்று தான் ஆஃபர் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறதுக்கு they are forced to do that. அதே மாதிரி நீங்க வந்து இங்க பயோடெக்னாலஜில ஒன்று எடுக்கலாம், இதுல கெமிஸ்ட்ரியில ஒன்று எடுக்கலாம், அல்லது நீங்க அங்க இதுல சயின்ஸ் ஜேர்னலிசம்ல ஒன்று எடுக்கலாம்னு பேருக்கு தான். ஆனா எப்படி ஒரு பையன் இங்கேருந்து அதே அவர்ல இருக்கும், அப்ப இந்த பையன் இங்கேருந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிட்டு நடக்குமா? அது உள்ள இன்டர்னல் இது டிரான்ஸ்பர் எல்லாம் எது கிடையாது. அப்போ அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லாத இருக்கும்போது நீங்க வந்து இந்த கிரெடிட் பேஸ்ட் சாய்ஸ் சிஸ்டம்லாம் சும்மா பேருக்கு தான் அது இதுல இருக்கும். இதுல பிளஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, பொதுவாகவே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புரியவே புரியாது. அவங்க என்னமோ கடத்துல தள்ளி விட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். இதுல வேற நீங்க என்னமோ புதுசா நீங்க இந்த சாய்ஸ் இந்த சாய்ஸ் எடுக்கணும், அவங்க சரி இதை எடுப்பாங்க, அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா ஏற்கனவே வந்து ஒரு கொஞ்சம் ப்ரிவிலேஜா இருக்கிறவங்க, நல்ல இதுல அவங்க எங்கேயோ அவங்க சோசியலி எக்கனாமிக்லி பெட்டர் ஆஃபா இருக்கிறவங்க வந்துட்டு அவங்கள கொஞ்சம் ஈஸியா கோப் பண்ண முடியும். அப்போ நீங்க அந்த டிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த NHEQF மாதிரி மெக்கானிசம் வந்து வித்தவுட் அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிக்குவேட் பிளானிங் அண்ட் அதை வந்து கட்டமைப்பெல்லாம் கொண்டு வராட்டா இது ஒரு ப்ரிவிலேஜிங் த ஆல்ரெடி ப்ரிவிலேஜ்ட். அதனால இட் ஷுட் பி கெப்ட் இன் அபேயன்ஸ். இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மொபிலிட்டிங்கிறாரு, நான் முன்னாடி அவருன்னு சொன்ன மாதிரி, நான் இந்த மொபிலிட்டிங்கிறது சும்மா அது ஒண்ணுமே இல்லை, நடக்காத காரியம். ஏன்னா இப்போ இருக்கிறதுல ஈவன் டீச்சர்ஸ் சயின்டிஸ்டே மாற முடியாது. இப்போ நீங்க யூஎஸ்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த ஒரு 2 years இங்க ஒர்க் பண்ணுவாரு, அப்புறம் வேற இன்னொரு இதுக்கு ஈஸியா வந்து அடுத்த செமிஸ்டரே மாறி வேற இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈஸியா மொபிலிட்டி யூரோப் வித்தின் யூஎஸ்லாம் இருக்கு. ஆனா இந்தியால நடக்கிறது இல்லை. நீங்க வேரிய சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால, மோஸ்ட்லி சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால அது மாதிரி இவ்வளவு ஈஸி மொபிலிட்டி கிடையாது. அதுவும் நீங்க இந்த இதுல இப்போ ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டில இருந்து வந்திருந்தீங்கன்னா, ஒரு டீச்சராகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் இருந்தீங்கன்னா நிச்சயமா அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியாது, அவ்வளவு ஈஸியா வந்து மாறி போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல யூனிவர்சிட்டியில போய் அவங்க எங்கேயோ காலேஜ்ல தங்குவாங்க, அகாமடேஷனுக்கு தங்குவாங்க, அவங்க கொடுக்குற ஃபெலோஷிப் மாற முடியுமா? அங்க அதுக்கெல்லாம் வசதியே கிடையாது. நீங்க ஃபெலோஷிப் அங்க போய் ஃபெலோஷிப் வாங்குறது கூட கோர்ஸே முடிஞ்சு போயிடும். அங்க போய் ஹாஸ்டல் கண்டுபிடிக்கணும். அதனால முதல் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலயும் நல்ல அகாமடேஷன், ஃபெலோஷிப்ஸ் ஈஸியா கொடுக்குற மாதிரி அவைலபிலிட்டி, அந்த ஈஸி ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் ஃபெலோஷிப்ஸ், அகாமடேஷன் அவைலபிள் பண்ணிட்டு பிறகுதான் பண்ணணும். அல்லது நீங்க வந்து அந்த எலிட்டை தான் திருப்பி ஃபேவர் பண்ணிட்டு இருப்பீங்க NHEQF.
அப்புறம் அந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்றாங்க. அந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் உள்ள போனீங்கனாலே ஒரு உதாரணத்துக்கு 2 செக்ஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து 6.1 and 8.11 அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த கிரெடிட்டை யார் வந்து கொடுப்பாங்கன்னா, இப்ப நான் மதுரை யூனிவர்சிட்டில இருந்து படிச்சுட்டு அடுத்து வேற இங்க பாண்டிச்சேரிக்கு போறேன், அல்லது நான் வந்து வேற யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் போறேன், இங்க வித்தின் தமிழ்நாடு போனா கூட அந்த யூனிவர்சிட்டி தான் அந்த இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியும், நான் அந்த யூனிவர்சிட்டி வெளில போயிட்டேன்னா என்ன நடக்குதுன்னு ஒரு 4 ட்ரிப் பண்ணாதான் அந்த யூனிவர்சிட்டில இருந்து வந்து போய் சேர்ந்துச்சான்னு கண்டுபிடிக்க முடியும், அங்க வாழ்ந்துதான். ஸோ அதுக்கு கண்ட்ரோலிங் மெக்கானிசமே கிடையாது. அது மெக்கானிசம் ஏற்படுத்தின பிறகுதானே அது கொண்டு வர முடியும். அதே தவிர ஒரு ஃபீ சார்ஜ் பண்றாங்க, கிரெடிட் ப்ராசஸிங் ஃபீன்னு. அந்த கிரெடிட் ப்ராசஸிங் ஃபீ வந்து ஒவ்வொரு நீங்க எதுக்கு பண்ணீங்கன்னா அப்போ அந்த ஃபீஸை வந்து கட்டுறதுக்கு வந்து என்ன மெக்கானிசம் இருக்கு, ஸ்டூடெண்ட் தான் கட்டணும். அது என்ன நீங்க யூனிவர்சிட்டி பேர் பண்ண போதா இல்ல கவர்மெண்ட் இருந்து கொடுக்க போறாங்களா? அதுவும் நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபெலோஷிப் வாங்குறீங்க, எக்கனாமிக்லி வீக்கர் ஆர் சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் ஒரு அடிஷனல் பர்டன் ஆகும். அப்போ அவங்களுக்கு ஃபர்தர் வந்து ரிட்டன்ஷன் ஆகும். அப்போ நீங்க இந்த மார்ஜினலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் கூட பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுல. ஸோ இதெல்லாம் கடைசியா நீங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 2 NHEQF, அது குளோபல் சீனரியை பத்தி பேசுறாங்க. அவங்க பொலோகோனா ப்ராசஸ்ல ஆரம்பிச்சாங்க, எல்லாம் கரெக்ட் தான். பொலோகோனா ப்ராசஸ்ல பிட்வீன் நேஷன்ஸுக்காக, யூரோப்பியன் நேஷன்ஸுக்காக அந்த ஒரு பிட்வீன் நேஷன்ஸ் வந்து ஒரு சிமிலர் சார்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஒரு நேஷன்ல படிச்சுட்டு அந்த டிகிரி இன்னொரு நேஷன்ல போய் படிக்கலாம், அந்த கண்டினியூட்டிக்காக போனாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க வந்து அது இட் இஸ் நாட் வித்தின் த நேஷன். அப்புறம் வந்து அவங்க இட் இஸ் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல அந்த ஃப்ரேம் ஒர்க்கே இல்ல. அவங்க வாஷிங்டன் யூஎஸ் இருக்கு, அது வந்து இட் இஸ் இன்ஜினியரிங் இதுக்காக அக்ரெடிஷன் மாதிரி. இப்ப நம்ம வந்து அக்ரெடிஷன் சிஸ்டம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங்காக அக்ரெடிஷன் சிஸ்டம் அந்த வாஷிங்டன் அகாடமி மென்ஷன் பண்றாங்க. ஆனா தட் யூஎஸ்ஏ டஸ் நாட் ஹேவ் அ நேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அப்ப யூஎஸ் நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் என்ன கெட்டு போச்சு? அவங்க என்ன இது இப்போ இல்லையா? அதுதான் நீங்க மோஸ்ட் சயின்டிபிக்லி அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்ங்கிறீங்க. அப்போ அங்க இல்லைன்னா எதுக்கு நீங்க கொண்டுறீங்க? ஏன்னா அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறதுக்கு பாக்குறான். ஃபாரின் யூனிவர்சிட்டில நீங்க வந்துச்சுன்னா அப்போ இங்க வந்து வரணும். ஸோ இது ஆக்சுவலா ஒரு வே டு ப்ரொவைட். நீங்க அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எனி எஜுகேஷனுக்கு வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இங்க வந்து செட் பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். அதனால தான் வந்து யூஎஸ்ல கொண்டுல வேற என்ன யூனிவர்சிட்டி கொண்டு போய் யூஎஸ்ல பாக்குறாங்க, அவங்கதான் வெளியில இங்கேருந்து கொண்டு வந்து செட் பண்றாங்க. நீங்க என்ன இப்போ இங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர் போட்டு போய் யூஎஸ்ல வந்து ஒரு யூனிவர்சிட்டி செட் பண்ண போறாங்களா? இல்லையே. அங்க இருக்கிற MIT அங்க இருக்கிறவங்க கூட வரமாட்டான். அங்க இருக்கிற தோலாந்துருத்தி யூனிவர்சிட்டி இருக்கும், அவங்களும் இங்க ஒரு யூனிவர்சிட்டி செட் பண்ணுவான், அவன் காசு அடிச்சுட்டு போறதுக்காக இது ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்க இது வந்து ஒரு பேப்பர்ல 2012 அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 1990 WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் புஷ் பண்ணதுல தான் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துச்சு. அது என்ன, அதோட எப்படி அதோட ப்ராப்ளம் என்னங்கிறத அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த NQF வந்ததுல வந்து பல பிரச்சனைகள். எப்படின்னா அவங்க வந்து இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்ரோச்சே வந்து சரியா டிஃபைன் ஆகாம இருக்கும், பிரச்சனை வருது. நான் சொன்ன இந்த சும்மா ஆர்பிட்ரியா லிசன் கேர்ஃபுல்லி அப்படிலாம் போடுறது. அப்புறமே இந்த ஓவர் ஸ்பெசிஃபைங், அந்த ஓவர் இன்ஜினியரிங், ரொம்ப கூடுதலா அதை டிங்கர் பண்றது. அது முக்கியமா வந்து இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃப்ரீ ஆஃப் ஜார்கன். எல்லாருக்கும் பொதுவா புரியணும். நீங்க இந்த டாக்குமெண்ட் படிச்சீங்கன்னா அது மண்டையை பிடிச்சிட்டு போவீங்க, புரியாது என்ன இருக்குங்க, அது ஜார்கன் அவ்வளவு இருக்கு இருந்தது. அது முக்கியமா இட் ஷுட் பி டெவலப்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஆல் பீப்புள் இன்வால்வ், எஜுகேஷன் பீப்புள், அவங்க இது எல்லாம். ஆனா இங்க அப்படியே இல்லை, யாருக்கிட்டையும் கன்சல்டேஷன் பண்ணது தெரியவே இல்லை. And NQF வந்து should be having effective infrastructure for assuring standards and quality. நான் தான் முதலே சொன்னேன், நீங்க வந்து அந்த எவாலுவேட் பண்றது அண்ட் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மெக்கானிசம், அப்புறம் அதை வந்து எப்படி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அதை டியூன் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ண பிறகுதான் இதை கொண்டு வந்தா எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். And it has to evolve within the national education.
and training systems. So it is not a sudden 0-1 binary process. It has to evolve over a period of time. So அந்த வேரியஸ் இது பண்ணி அந்த மேபி சவுத்துல ஒரு மாதிரி இருக்கலாம், நார்த் ஈஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம், வெஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கலாம், நார்த் இந்தியால இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை எவால்வ் ஆயிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஓவரால் இது பண்றதுல அர்த்தம் இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து நீங்க யூஜிசி டிட் நாட் லுக் இன்டு எனி ஆஃப் த பாயிண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ஸுமே அதை கன்சிடர் பண்ணவே தெரியல. அதனால பெட்டர் தட் யூஜிசி டேக்ஸ் பேக் த டிராஃப்ட், ஹோல்ஸ் இன் அட்வைன்ஸ் அண்ட் இதெல்லாம் டெவலப் பண்ண பிறகு அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டுடலாம். இதுல முக்கியமா என்ன பார்க்கணும்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் கெட்டிங் சப்வர்டட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இப்போதைக்கு நீங்க ஆல்ரெடி மார்ஜினலைஸ்ட் will become further marginalized and already privileged will only become more privileged. அதனால this will not satisfy the large section of the Indian population. அதனால யூஜிசியும் என்ன பண்ணணும்னா இந்த NHEQF NEPயும் இதைதான் பண்ணணும். இது பண்ணாட்டா நம்ம தான் அதை கிழிச்சு போடணும். நன்றி. ஒரே முடிச்சுட்டாங்க பார்த்தாரு. ஹலோ. ஓகே சார், ரொம்ப நன்றி. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் விரிவாக இந்த வரைவு திட்டத்தில் என்ன மாதிரியான சமூக சோசியல் ஜஸ்டிஸ வந்து நிலைநிறுத்தணும்னு சொன்னாக்கா இந்த வரைவு திட்டத்தை அரசு 5-10 வருடங்களுக்கு திரும்ப பெற வேண்டும். ஏன்னா அதுல அந்த அவ்வளவு பாதகமான அம்சங்கள் வந்து நிறைந்துள்ளது என்று விரிவாக பேசியுள்ளார்கள். ரொம்ப நன்றி டாக்டர் கிருஷ்ணசாமி. அடுத்து next I would like to call upon Dr. Prajwal Shastri, who is an Indian astrophysicist specialized in the empirical investigation of giant black holes that are found in the center of the distant galaxies. She got her PhD from Tata Institute of Fundamental Research in India, and she was a faculty at the Indian Institute of Astrophysics for more than 3 decades. She believes that cultivation of scientific thinking is for everyone, and towards this goal, she uses astrophysics as a vehicle to engage with lay audiences of all languages in English, Kannada, and Hindi. So we are really proud of having you here, ma'am, to deliberate on this national draft policy on higher education. So the floor is yours, ma'am. Hello. Can you hear me? Yeah. Okay. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் நான் இங்கிலீஷில் மோஸ்ட்லி பேசுகிறேன் இப்போ. ஸோ அபவுட் திஸ் நியூ document that has come, many points have already been made by Krishnaswamy, and so I don't have that much to add to it. But I want to maybe step back a little bit and take a look at what were the problems with Indian education prior to this spate of NEP and then the science and technology policy, and after that now this evaluation framework. And how do these new policies address those lacunae? And then I will argue that when we evaluate this, I mean, I agree fully with what SK has already said in terms of rejecting this, but I think it should also be rejected on the basis of the budgetary framework that we have. So what were the lacunae, or what were the gaps in our higher education? So the first thing, of course, was that the overall funding for higher education was very, very low compared to what it should have been. And usually people measure it in fraction of GDP or something like that. And we all know that there was an old committee report which had recommended 6% as the number. That was many years ago. That was like 10 years ago. So now it would need to be much higher because the population has increased.
and so on, but it has not increased. So it was a very low number to start with. Secondly, in India, higher education institutions were built in a stratified way. So there were colleges which were supposed to do teaching, then there were universities which had postgraduate programs, but also very teaching focused. And then there were these special research institutions which were thought of as institutions of excellence, and they were supposed to focus on research. So the logic for this stratification happened very early, and it was not a unanimous, there was no consensus on it. There were people like Meghnad Shaha who had argued against it, and who had argued in favor of more of a system like is there in the United States, for example. Not that they don't have research institutions, but they have research, high quality research happening in universities also. And in fact, most of their Nobel Prizes, etc., go to people mostly from in the universities. So there is no stratification there in terms of what is the level and quality by any marker between universities and research that goes on in universities and research that goes on in research institutions. Of course, in the US, there's a lot of, there are state universities and there are private universities, and there are a lot of universities which are just, you know, some people say every second door is a university, which are not accredited and all that. That's a different matter, and we don't have that here. But the point is that there isn't this stratification in quality, whereas we have very deliberately built such a system. So the idea was India's budget was low. So how do we, if we fund all universities, then what each of them gets will be small, and so then they won't be able to do globally competitive research. And so let us fund some select institutions with a lot of funding, and so that they can come sort of do global level research. This was a sort of broad thinking. But what has happened as a result of it is that, of course, in terms of the funding, things have changed a little bit. So research laboratories in universities also now get funding through applications for research projects, etc., and all that. So the funding discrepancy sort of in certain pockets may not be that high, but in terms of how these institutions view each other. So there is a sort of caste system that has been built into place, where people working in the research institutes think that they are much higher quality, and their work is much higher quality than the people who work in universities. Of course, the people who work in universities have a much higher teaching load, and institutions like IITs and now ICERs have a sort of in-between teaching load. But that is not taken into account. So there have been people who have argued that if you look at the ratio of the funding to the research output, there may well be pockets in universities where that ratio is very high compared to the ratio in research institutions, but that is not taken into account. And research institutions are supposed to be high quality simply because they get more funding from the government. So we have this stratification. So that has been a problem. It has been a problem both for the universities, which don't get so much funding and which are they have to sort of prove themselves to be of high standard in order to get funding. But also scientists working in research institutes don't do much teaching. And so as a result, they don't have that interaction with younger people, which is a very essential component of academic life. And so they actually lose out in that respect. Although they see it as an advantage, but in reality, they actually lose it. Then one of the big problems that has been talked about many times is the lack of funding, especially for permanent positions
in educational institutions and the need to reduce the teacher-student ratio. So again, this relates to, of course, overall funding, but specifically funding for permanent positions. So there was a tendency before this to give preference for infrastructural funding, build big buildings, etc., whereas there was a huge workforce in higher education which was not permanent staff, and that has its own host of problems which I don't need to explain. Fourthly, there was the issue of social exclusion. So first of all, even though there was a reservation policy, for central government central universities and state universities, and that enabled the building of a very diverse, not very diverse, but a fairly diverse student body, faculty body, and staff body. But there was very little invested in building a life within the institution, a campus life, which does not just imitate the social exclusion and stratification and all of that that happens in larger society. So if that investment is not there, then what is there in larger society simply gets reflected within institutions of higher education, and that has come to the fore many times. We have many examples. It became a flashpoint in the University of Hyderabad a few years ago with the when Rohit Vemula became a victim of the whole system, and then there was the student violence after that, and so on. Some of us have visited there and written a report where in detail we've given our experience talking to various people in the university and seeing how even in the University of Hyderabad, which is a very highly ranked university and which has a reservation policy, even there how social exclusion mechanisms still operate very strongly within the university. That is one problem. So they just build a diverse body, but then they don't invest in mechanisms to make the university or college or whatever it is into a different kind of a more inclusive and equitable place. Secondly, there was always, even where there was reservation, there was a problem of slowly introducing complications and constraints in the need-based scholarship mechanisms that people from oppressed groups were entitled to. So in the old days, it used to be that the university would enable them to not pay mess bills, and that could be adjusted against the scholarship, etc. Whereas now there was a lot of unnecessary new loans being introduced, which just made it more complicated and more difficult for such students of such groups to access the need-based scholarships. And thirdly, the institutions of excellence, which I talked about earlier, they were excluded, as in they were exempted from a reservation policy. So as a result, these institutions of excellence did not have to recruit make any recruitments on the basis of quotas, except in administration. And whether in the scientist group, in the students group, the diversity has remained very, very narrow. The hope, or the claim and the sort of rationale to exempt them was, of course, the usual argument of merit. And it was kind of claimed that with time that would get corrected. But with time, it has not got corrected, and these institutions continue to be very, very not diverse. These institutions of excellence continue to be very, very not diverse. So that only increases the stratification, the caste system that I spoke about, that is between research institutions and universities and colleges. Fifthly, there was an inflexibility in the curricula, and there was a certain privileging of science and also maybe commerce streams above the humanities and the arts.
So this is a bit of a problem because the goal of higher education is to give people livelihoods and B, produce a critical thinking citizenry. Now, if those are the goals, then maybe sort of these rigid boundaries of science, commerce, and arts may serve the livelihood part, even that is not very clear. But they certainly don't serve the needs of creating critically thinking citizens. So another problem was rote-based learning was emphasized, and that also was in line with this emphasis on livelihoods rather than developing critical thinking. So that was a big problem in the way exams were designed, and therefore the pedagogy was also designed. And there was a lack of multidisciplinary and interdisciplinary training, which is really needed, which is necessary for critical thinking, which is necessary for people who graduate to face up to the current challenges, which these are global challenges, the challenges of inequity, of climate change, and the public health crises. These are global challenges. They require interdisciplinary approaches to address them, and therefore it is essential that higher education have both multidisciplinary and interdisciplinary training. Now, the idea of a multidisciplinary and undergraduate degree which includes interdisciplinary training. This is not a new one. This is not something that NEP has introduced. This is an idea that has been there for, I would say, for centuries, because it was introduced, I mean, in places like Harvard University, which are the oldest universities, started in the, I think, 17th century and so on. Originally, their methods of learning was also rote-based and all of those things. But a very long time ago, they have moved to what is called a liberal arts degree, which means that every student is required to have exposure and learn about sciences, the humanities, and the arts. And so this is nothing new. In fact, I don't know how many of you perhaps are familiar with the name of Hosur Narasimhaya. He was a physicist from Bengaluru, and here he was very prominent in the whole scientific temper, scientific thinking movement. He was a rationalist, he was a Gandhian, he was a highly acclaimed physics teacher. In fact, he was teacher to many of the sort of eminent physicists that we have in the country. And he was also a product of the national movement and so on, and politicized. He eventually became vice chancellor of Bangalore University, and he tried to introduce, he in fact started the departments of theater and dance and so on, and he also tried to introduce a broad-based curriculum based exactly on this rationale that a physicist does need to know about, you know, some history, some economics, and whatever, and a dancer does need to learn about also history and economics and science. But he didn't get very far. I mean, the discussions apparently went very, very long, and there was a lot of resistance. He got to the point where they started to form the timetable, but then again it got scuttled. So, but the point is, it is not a new idea. It is an old idea, and it is it has been attempted, but it was one of the lacunae. And finally, the freedom of expression of academics was not safeguarded in our old system. So very often the so-called central government service rules would be used against academics if they expressed views that were not so favorable to the government and so on. And this was a big problem because academics has to be about free exchange of ideas. I mean, that is a core of academics, and there has to be about free exchange of ideas and all that. So none of these things. Now, well, let's come to the new policy. I don't want to dwell too much on the nitty-gritties.
SK has already talked about it. There's a lot of fluff in the document. As he pointed out, I mean, I was really laughing when I read that part about they should learn, they should be listening, they should learn how to listen or something like that. Again, as SK said, it's not clear how they're going to do this so-called outcome-based framework and all that. But the point is they do pay lip service to interdisciplinary, multidisciplinary. They've given it a horrible name called choice-based credit system. The point here is that if you want, first of all, our education was already underfunded. Even just the existing system did not have enough staff. They did not have enough permanent staff. The teacher to student ratio was much lower than was even optimal, and so on and so forth. And in the face of that, now they've introduced the so-called choice-based credit system. The fundamental point about interdisciplinary and multidisciplinary education is that it does need a lot of investment. So I myself have actually 2 children who have undergone this kind of education, and they have to, for example, each student, apart from all the teacher, they have to have an academic counselor who will discuss in detail with the student what their ideas are, what their requirements are, what their aspirations are, and then help them design a sort of a curriculum. And it's not like it's free for all. It is that if you say that you're going to major in, for example, physics, then in your undergraduate period of 4 years, you would be required to take 1/3 of your credits in physics, and you would be required to take another 1/3, roughly speaking, in other requirements. So you would be required to demonstrate quantitative skills, required to demonstrate writing skills, required to demonstrate reasoning, qualitative reasoning, quantitative reasoning, and so on. So you would have to meet those criteria by taking those appropriate courses, and then maybe 20% or something would be courses which are sort of free for all, and you just take what you want depending on your interest. But all this requires a huge amount of investment in infrastructure, in people, mostly in people, because it needs very heavy engagement between the student and the faculty, and it won't happen otherwise. So this idea that, I mean, calling it choice based and saying it will be blended learning, and saying that you can take one course, you can take political science in Bangalore University, and then you can take history in Madras University, and something else somewhere all through online, and you can do what you want, kind of a thing, that is essentially just chaos. It just will not work. Secondly, I think I didn't understand, my Tamil is not that great, but I think SK pointed out that this exit options system that they have introduced, where you can get a certificate after 1 year and whatever, that is just a way to rigidize the societal stratification that we already have. Because which are the students who are going to feel the need to just take a certificate and get employment? And it completely absolves the educational institution from the responsibility of educating a person in a full way. This I just put up because it just is one example of how there is so much of just fluff in the document. The other thing the thing doesn't address at all is what happens to campus life, because given the inequities in our society, the institutions of higher education play a role that goes much beyond just the learning of whatever subjects the student has come for. They provide a campus life, they provide residential facilities so that students can build fraternity with their other fellow students, and little bit at least address, I mean, they are there all together in a sort of a framework
where everyone is supposed to be on a level playing field, and often these students come from places where they may not have a place to live. They may not even have a basic facility of a toilet or something like that, and they come from such places, and they come and they are able to live in these residential campuses, which really can transform them and empower them in more ways than one. And this whole business of choice-based blended learning, you can take it from here, there, etc. Then what happens to that campus life? What happens to this outside of the classroom learning and enabling and empowerment and fraternity building? What happens to all that? That is not at all clear. And also, when people are coming as first generation learners to institutions of higher education, the personal interactions and discussions and so on which happen in the classroom, and which possibly could happen outside of the classroom also with both fellow students and with the lecturer, that is completely eliminated. And so then what will that do? It will clearly only further rigidize the stratification instead of being a process by which our societal inequities are reduced. Finally, I just want to compare, because I feel that we can't look at any of these educational documents without looking at what is the budget. Even not that that budget allocated is going to actually be realized, but at least it should be allocated, because then at least there is that much. If it's not even allocated, then we know where the intentions of the whole thing lie. So I took this document, which is actually SK sent it to me, which gives the numbers in terms of the outlay. I believe that is what this is. And here, for example, it says for defense. So for defense, this is in crores, it is 385,370 crores, which has been this year's budget. And you compare that with education, and the ratio is it's almost 4 times the education budget. So education is barely 25% of the defense budget. And why I compare defense is because defense is something, I was listening to a seminar by the Center for Financial Accountability on the budget. Defense is something which is mostly about buying. So it's mostly about import. Most of the defense budget is going into purchasing arms and etc. So none of it is going to necessarily result in, for example, employment or research internally, research in India, and so on and so forth. So that is something that it's a good thing to compare with, less confusing. So so this is like a complete red flag, because if education overall, that is right from Anganwadi level up to even PhD, because it will include PhD scholarships, it will include all of that, this kind of a number is a really poor number. And if you look at over the time, what is the trend? So I don't know what the units are in this thing. I think it's also crores only. Yeah, it's crores. So if you compare education from 2020 20 to 21 to this budget, it has barely kept up with inflation, because as I understand, inflation is 7%. So there is no increase. I mentioned that 6% of GDP was what was recommended 10 years ago. There has been, I mean, there is no even attempt to anywhere meet that. And so while it is true that any given component of education, the quality of it is not directly related to how much money there is, on a national scale, definitely the funding was a huge problem.
and all these new things they are proposed, which sound all very good and all that, multidisciplinary, this, that, whole rounded individual, etc. That just requires a huge amount of investment, which is simply not there. I was really struck by this odd paragraph in the middle of the document which says the university was first conceived and perfected in ancient India during a period. I don't know what the role of this paragraph is. It was just, it almost sounded like they wanted to remove it and forgot. But anyway, so I don't know what to make of this paragraph. So that was the other thing. So I think I'll stop there. But fundamentally, I think the additional reason to reject this is that it has to be seen concomitantly with the budget and the budget outlay, and there is simply no budget to either do the infrastructure investment or the people investment that is implied if we take this thing at face value. Thank you so much, ma'am, for your deliberation. In fact, we agree that without equipping the higher education institutions, it would be a chaotic scene in terms of outcome that we have seen also during the last 2 years of pandemic, how government institutions were not prepared in terms of providing online learning, teaching. So therefore, I think it is important. It's not just policy, but also the preparing the institutions is also very important. And I think it's very clear that from your presentation, we could see that the education budget is just nothing comparing, with looking at the inflation. So thank you so much for your great deliberation. In fact, you have taken time to, with your busy schedule, you have taken and come forward to share with us the points in the consultative meeting. So next, I call upon Dr. Lelin Jawhar Nason, who has done his bachelor degree in civil engineering in Anambra University, and he has also done his MPhil and PhD in the UK. He was also a former VC of JSS Science and Technology University, Mysuru, and he is also a member of Justice A.K. Rajan Committee formed by the government of Tamil Nadu to study the social economic impact of NEET. So I don't need a big introduction of Jawhar Nason, so we are welcome to you, sir. Thank you. ஏற்பாட்டாளர்களுக்கும் கூடியிருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இன்றைய மாலை பொழுது நாம் தலைப்பிட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். அதாவது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு இந்த தேசிய உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு என்ற ஒரு டிராஃப்ட் வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் 2-3 தினங்களிலே அதற்குண்டான பப்ளிக் கன்சல்டன்சி மக்களிடையே அவர்களுடைய கருத்து, இந்த வரைவு அறிக்கையின்பால் அவர்களுடைய கருத்து என்ன என்று கேட்பதற்காக இந்த காலகட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 வாரங்கள் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வாரங்களிலே 64 பக்க அறிக்கையை படித்து அதில் உள்ளே இருக்கும் அனைத்து உள்ளடக்கங்களையும் புரிந்து கொண்டு இதற்கான ஒப்பீனியன், தங்களுடைய கருத்தினை அளிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. அவசர கதியிலே ஒன்றிய அரசு இதனை
இப்படி ஒரு வேலையை செய்து வருகிறது. இதே போன்றுதான் தேசிய கல்விக் கொள்கை வரைவு 2019 வெளியிட்ட பொழுதும் இது போன்று ஒரு மாத காலம் கொடுத்தார்கள். பிறகு சர்ச்சை எழுப்பிய பொழுது மற்றொரு மாதம், இன்னும் அடிஷனலாக ஒரு மாதம் கூட அளித்தார்கள். இதன் அடிப்படையில் பல கருத்தியல்கள் நாடு முழுக்க பேசப்பட்டது, மாநாடுகள் நடத்தப்பட்டது, கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டது, அறிக்கைகள் அனைவரும் சமர்ப்பித்தார்கள், நானும் சமர்ப்பித்தேன். அதில் ஒரு சில சிறு மாற்றத்தை கூட ஒரு சில சிறிய மாற்றத்தை செய்ய முடிந்தது. ஆனால் பெரிய அளவிலே இறுதி அறிக்கையானது 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதில் அந்த 484 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கை விளக்கமாக உள்ளது. அதை சுருக்கி 66 பக்கத்திலே கொடுத்திருந்தார்கள். இதுதான் ஒரு பேக்ட்ராப், நாம் அனைவரும் உணர்ந்த ஒரு பின்புலம். இப்பொழுது கடந்த ஓராண்டு காலமாக பல கமிட்டிகள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்காக பல கமிட்டிகள் போடப்பட்டது. பல சப் கமிட்டிஸ் இவர்களும் அமைக்கப்பட்டார்கள். அமைத்து அதன் அடிப்படையிலே நிறைய அம்சங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான வரைவு அறிக்கைகளை தயார்படுத்தினார்கள். அப்பொழுதே மாநில அரசு உட்பட இந்திய அளவிலே நிறைய நான் கூறியிருந்தேன். என்னை போன்றவர்கள் இந்திய அளவிலே சென்று நாங்கள் இதை வற்புறுத்தினோம், இதை தடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு கொள்கை என்பது சட்டமாகிவிடாது. கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்றால் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அமைக்க வேண்டும் என்று அதுல அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே இருக்கிறது. அப்படி என்றால் தேசிய அந்த கமிஷன், கல்வி கமிஷன் அமைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆக்ட் போட வேண்டும் பார்லிமெண்ட்ல. அது மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும், ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தை இயற்றினால் மட்டுமே அனைத்து மாநிலங்களும், இந்தியாவில் உள்ள அனைவரும் அதை சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பது கடமை. ஆனால் இந்த அரசு என்ன செய்து வருகிறது என்றால், டாக்டிக்கலாக, தந்திரமாக இவர்கள் பல துணை கமிட்டிகள் போட்டு அந்த கமிட்டிகள் இந்த செயலாக்கத்தினை, தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு உண்டான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான், அதற்கு உண்டான கட்டமைப்பு, ஃப்ரேம்வொர்க், இதையெல்லாம் செய்து ஒரு கெசட் நோட்டிபிகேஷன்ல ரெகுலேஷனா போட்டுட்டு இருக்காங்க. ரெகுலேஷன், கெசட் நோட்டிபிகேஷன் cannot become an act. அதை நாம் முதலில் புரிந்து கொண்டார்கள். எந்த ஒரு சட்ட பின்புலமும், எந்த ஒரு சட்டத்தின் உந்துதலும் இல்லாமல் இந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட பெரிய அளவிலே இதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. ஆங்காங்கே பேசுகிறோம். நம்மை போன்றவர்கள் இப்பொழுது ஒரு 20 பேர் 30 பேர் உட்கார்ந்து பேசுகிறோம், அவ்வளவுதான். இந்த அறையை சென்று அடுத்து வெளியில் சென்று விட்டால் இதை மறந்து விடுவோம். ஆக நம் மீது ஒரு இடைவிடாத ஒரு திணிப்பு இங்கு திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இதை கல்வி என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அங்கேதான் குற்றம். நம்முடைய புரிதல் இல்லை என்று நான் கருதுகிறேன். இது கல்வியை மட்டும் இது முறைப்படுத்துவது கிடையாது. கல்வியை மட்டும் இது சீர்திருத்தம் செய்யும் அல்லது மேம்படுத்தும் ஒரு நோக்கம் கிடையாது. இது அடிமடியிலேயே கையை வைக்கக்கூடிய நம் வாழ்வியலை, நம்முடைய உரிமையை, நம்முடைய சமூக பரிணாம வளர்ச்சியை, நம்முடைய பொருளாதார நடவடிக்கையை, இப்படி அனைத்து சமூக பண்புகளையும் ஒருங்கே அங்கிருந்து டெல்லியிலிருந்து இயக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. ஒரு தேசிய கல்விக் கொள்கை போதும் இந்த தேசத்தில் இருக்கும் அனைத்து அம்சங்களையும், அனைத்து ஒரு மனித நடவடிக்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்த
ஒரு திட்டம் என்றால் இதற்கு ஒரே திட்டம் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதை நாம் இன்னும் உணராது இருப்பதுதான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாபக்கேடு. காரணம், நான் பார்த்த மட்டில் இங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள், இந்த கல்வித்துறையிலே பணியாற்றுபவர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக அங்கத்தினர்கள் அனைவருமே இந்த தேசிய கல்விக் கொள்கையின் உள்ளார்ந்த ஒரு தாத்பரியம், உள்ளார்ந்த ஒரு நோக்கம் உணராமலேயே இளஞ்சூட்டு ஆமை போன்று நாம் இருந்து வருகிறோமே. இதுதான் நம்மை எதிர்காலத்தில் வீழ்த்தும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாம் மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். குறிப்பாக வரலாறு கண்டிருக்கிறது. சுமார் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜெர்மனியில ஹிட்லருடைய தலைமையிலே ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது. முசோலினி இத்தாலியை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஆட்சியின் கீழ் ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது. இந்த கல்விக் கொள்கைகள் அனைத்திலும் என்ன இருக்கின்றது, அதாவது கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாது அவர்கள் உருவாக்கிய 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய கல்விக் கொள்கையில் என்ன இருந்ததோ அது அப்படியே இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. இது என்னுடைய புத்தகத்திலே 2019 அக்டோபர் மாதம் வெளியிட்ட பொழுது முதல் சாப்டர்லேயே இது அப்படியே காமனாலிட்டிஸ் சொல்லு, காமனாலிட்டிஸ் பிட்வீன் Hitler's education policy, Mussolini's education policy and Modi's education policy அப்படி போட்டு அவர் அதுல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், முசோலினி மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தத அவர் எப்படி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாத்தி வச்சாரோ அது போன்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருந்தத இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாத்துறாங்க. அப்படியே ஒண்ணு ஒவ்வொரு மெஷர். அவர்கள் ஜெர்மானிய பெருமையை பேசினார்கள் என்றால், இவர்கள் இத்தாலிய பெருமைகள் பேசினார்கள் என்றால், இங்கே இந்தியன் பிரைட் என்று இந்திய பெருமை பேசப்பட்டிருக்கிறது இந்த கொள்கையில். இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் எத்தோஸ், அதாவது இந்தியாவுடைய பாரம்பரியம், இந்தியா சார்ந்த எஜுகேஷனல் சயின்டிபிக் நாலேஜ், இது போன்றெல்லாம் பேசப்படுகிறது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது, ஜெர்மானிய பெருமையை பேசும் பொழுது ஹிட்லர் நினைத்தான், ஆயுதத்தை எடுத்தோம் என்றால் இந்த மக்களை நாம் உருவயப்படுத்த முடியாது, தேசிய வயப்படுத்த முடியாது. தேசத்திற்கே அவர்கள் கூறிய தத்துவமே அதுதான். தேசிய வயப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சிட்டிசன், நான் நினைக்கும் சிட்டிசனாக, பிரஜையாக உங்களை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆயுதம், சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் பத்தாது, கல்வியின் மூலமாக தான் அதை செய்ய முடியும் என்று அவர்கள் கருதினார். அதே கதை தான் இங்கு நடந்து வருகிறது. இப்பொழுது இந்த ஓராண்டு காலமாக பல திட்டங்கள் போடப்பட்டது, பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை இதை செயல்படுத்துவதற்காக பல கமிட்டிகள் வாயிலாக செயலாக்க திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஆல்ரெடி இது செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. நாம் இன்னும் வரவில்லை என்று கருத வேண்டாம். அனைத்து மாநிலங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இந்திய ஒன்றிய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு முன்பே பகிரங்கமாக ஒரு மாநிலம் அறிவித்தது, தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் முன்மாதிரியாக நாங்களே செயல்படுத்துவோம் என்று கூறியது. அதுதான் கர்நாடக அரசு. அன்று அவர்கள் கூறிய பொழுதுதான் நான் அங்கு துணைவேந்தராக மைசூரிலே பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அதை பற்றி இப்பொழுது நாம் பேச வேண்டாம், அது சொந்த கதை. அதை நான் ரிசைன் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும், இவர்கள் அந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரே ஒரு ஈவெண்ட் சொல்றேன் நான், இதுக்கு இந்த டாபிக் போறதுக்கு முன்பு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் காமன் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்தார். அதாவது இவர்கள் டெல்லியில உட்கார்ந்து இந்தியா முழுக்க ஒரு கரிக்குலம், ஒரு பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இவர்களுடைய நோக்கம் இருந்து வருகிறது. ஆனால் இந்த ஃப்ரேம்வொர்க், இவர்கள் வெளியிட்டிருக்கும் கரிக்குலம், இந்த ஃப்ரேம்வொர்க்ல அது இல்லை. ஆனால் நோக்கம் அதுவானதுதான். ஆனால் இதை சரியாகவோ தவறாகவோ புரிந்து கொண்டு கர்நாடக மாநிலம் என்ன செய்தது என்றால் ஒரு காமன் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அப்பொழுது நான் துணைவேந்தர். அப்பொழுது கல்வி அமைச்சர், துணை முதலமைச்சர் அவர் வெளியிலே
எங்களை எல்லாம் கூட்டி வைத்து துணைவேந்தர்கள் அனைவரையும் 31 துணைவேந்தர்கள் அனைவரையும் கூட்டி வைத்து இதை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? காமன் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் போட்டு எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே பாடத்திட்டம். ஏங்க அப்படின்னு கேட்டால், தரத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு நிறைய பின்புலமும் நிபுணத்துவம் இருக்கிறது. அதை வைத்து நாங்கள் உருவாக்கும் இந்த பாடத்திட்டத்தினை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கல்வியின் வெளிப்பாடு, கல்வி சேவை மேம்படும். இதுதான் அவர் கூறியது. நான் அவரிடம் அனைத்து 30 துணைவேந்தர்களும் வாயை மூடிக்கொண்டிருக்க நான் கேட்டேன், யூ ஆர் trespassing into the university system. அப்படி என்றால் நீங்கள் அத்துமீறி பல்கலைக்கழகத்தின் உள்ளுக்குள்ளே வருகிறீர்கள். சட்டங்கள் போடுங்கள், கொள்கைகள் இடுங்கள், திட்டங்கள் போடுங்கள், நிதி ஒதுக்குங்கள். இதுதான் அரசனுடைய வேலை. பாடத்திட்டம் என்பது அதனுடைய கற்பக்கிரகம் எங்கே இருக்கிறது என்றால் பல்கலைக்கழகத்திலே அகாடமிக் கவுன்சில் ஒன்று இருக்கும். அதற்கு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் தான் அதற்கு சேர்மன். அவருடைய தலைமையின் கீழ் பல நிபுணர்கள் இருப்பார்கள். அந்த பல்கலைக்கழகத்திலே வேலை செய்கின்றவர்கள் வெளியில் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதுல இருந்து பிரதிநிதிகள், இண்டஸ்ட்ரி பிரதிநிதிகள் இருப்பார்கள். பொது சேவைகள், அந்த NGOs சொல்றோம், அது அந்த பொது நல நோக்கோடு உள்ள சிறந்த நிபுணர்கள் இருப்பார்கள், மாணவர்கள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் ஒரு திட்டமிடுவார்கள். அந்த திட்டம் தான் பாடத்திட்டம். ஏதாக இருந்தாலும் பாடத்திட்டம் என்பது, கரிக்குலம் என்பது, இட்ஸ் ஃபுல்லி அண்டர் தி பர்வியூ ஆஃப் தி யூனிவர்சிட்டி சிஸ்டம். அங்க நீங்க கடவுள்னு சொன்னா நீங்க அங்க வந்து அந்த கற்ப கிரகம் அதுதான் அகாடமிக் கவுன்சில் தான். அதுல யாருக்கும் வேலை கிடையாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அங்க வேலை கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ளுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது. கல்வியிலே பல்கலைக்கழகத்தின் அகாடமிக் கவுன்சில் தி ஹையஸ்ட் பாடி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் கிரியேட் கரிக்குலம். உருவாக்கும் தகுதியும் திறமையும் திறனும் அறிவும் உரிமையும் அனைத்தும் இந்த அகாடமிக் கவுன்சில் தான் உண்டு. பேசணுமா இல்லையா? எத்தனை லட்சம் பேராசிரியர்கள் இந்த நாட்டில், எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு போய் வெளியில இருந்து மோதுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியணும் தானே. ஏன் பேசுறீங்க? இன்னைக்கு இவர்கள் கொண்டு வருகிறார்கள் தேசிய இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இப்ப இவங்க உடனே சொல்லும் பொழுது பெரிய நிபுணர்கள் எல்லாம் வெளியில இருக்காங்க. நிறைய கல்விமான்கள்லாம் இமானுவல் காண்ட், ஜான் தூவே, இன்னும் ஹெகல் போன்ற அறிவை பிளந்து புட்டு புட்டு வைத்து பேசிய மகாத்மாக்கள்லாம் வெளியில் இருக்கிறார். உடனே கூறுவார்கள் அமெரிக்காவில் இது இருக்கிறது, ஐரோப்பாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, பல நாடுகளில் இது போன்ற ஒரு தேசிய அளவிலான ஒரு ஃப்ரேம்வொர்க், ஒரு கட்டமைப்பு இந்த உயர்கல்விக்காக இருக்கிறது. ஏன் இந்தியாவில் நீங்கள் கூடாது என்று கூறுகிறீர்கள்? கொஞ்சம் உங்களுடைய பார்வைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஐரோப்பாவில் போலோக்னா அந்த ட்ரீட்டின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, இப்பொழுது 49 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலே இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு படிக்க போகணும். இங்க எடுக்கிற பாடம் திடீர்னு நான் வந்து ஒரு 3 வருஷம் படிச்சிருக்கேன், 4வது வருஷம் நான் வந்து பிரான்ஸ்ல படிச்சுட்டு இங்கிலாந்துக்கு போகணும். பிரான்ஸ்ல 3 வருஷம் படிச்சுட்டேன், இங்கிலாந்துக்கு 4வது வருஷம் போகணும். இங்க வந்து நான் 3 வருஷம் நான் படிச்சிருக்கிறதுக்கு உண்டான ஈக்குவலன்ஸ் யாரு வெரிஃபை பண்றது? நான் இந்த 3 வருஷம் படிச்சிட்டேன், அங்க போய் நான் 4வது வருஷம் படிக்கணும்னா இங்கிலாந்துல கேட்பான், நீ நான் வைத்திருக்கின்ற பாடத்திட்டத்திற்கு ஏற்ப 3 வருடமாக நீ படித்திருக்கிறாயே, அதையெல்லாம் எனக்கு ஈக்குவலாக இருக்கிறதா? அப்பொழுதுதான் உன்னை 4வது ஆண்டில் உன்னை இணைத்துக் கொள்ள முடியும்னு அவங்க கேட்கணும் இல்லையா? அப்ப அந்த வெரிஃபிகேஷனுக்காக ஒரு காமனாலிட்டி, ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய அது சட்டம் கிடையாது. அது எந்த பல்கலைக்கழகமும் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமோ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமோ இன்னும் சாதாரண பல்கலைக்கழகங்களோ இங்கிலாந்திலே எந்த பல்கலைக்கழகமும் இந்த ப்ராசஸை சட்டப்பூர்வமாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று இல்லையே. இது ஒரு அட்வைசரி, அவ்வளவுதான், ஒரு ஆலோசனை, அவ்வளவுதான், ஒரு கைட்லைன், அவ்வளவுதான். உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து தகுதி கட்டமைப்பு, உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு உருவாக்கிய நாடுகள் அனைத்திலுமே சட்டம் கிடையாது. ஏன் டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு நீ இதை நான் இங்க போடுவேன், நீ இதை செயல்படுத்தணும்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்?
அதற்கு என்ன அர்த்தம்? அர்த்தத்தை இப்ப நான் சொல்றேன், என்னுடைய பின்புலம் என்னவென்று. அதாவது இது போன்ற ஒரு திட்டத்தினை சட்டமாகவும் திட்டமாகவும், அதாவது அனைத்து மாநிலங்கள் மீது திணிக்கும் பொழுது என்ன தாக்கங்கள் வரும் என்றால், நான் கூறினேன் இல்லையா முன்பு, அந்த ஹிட்லர் போடும் பொழுது ஜெர்மானிய பெருமை பேசினாரு, ஜெர்மன் நாலேஜ் பேசினாரு, ஜெர்மன் ரேஸ், ஜெர்மன் பிரைடு இதெல்லாம் பேசினாருன்னு சொன்னேன். அதே இவர்கள் இந்த கல்விக் கொள்கையில இந்தியன் பிரைட், இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு பேசிட்டு இருக்காங்க. இத்தாலியில முசோலினி அதான் பேசுறாருன்னு சொன்ன இல்லைங்களா? அந்த திட்டங்களை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் அந்த பாடத்திட்டமாக வர வேண்டும் என்றால் இப்படி ஒரு காமன் கரிக்குலம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்பது அவர்களுடைய, அது உண்மை. அது ஒரு வரி சொல்லியிருக்காங்க, இந்த ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரே ஒரு வரி தான் அதுல வருது. ஆனால் அந்த ஒரு வரி தான் 64 பக்கத்துக்கும் அது வந்து அது 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 வந்து ஒரு ஆதாரம்னு வச்சுக்கலாம் நாம. ஏன்னா மீதி 64 பக்கத்துல இந்த ஒரு வரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிரதானமானது. அந்த ஒரு வரியை நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல படிக்கிறான், டெல்லியில படிக்கிறான், யூபியில படிக்கிறான். அப்ப இங்கிருந்து அங்க போறான், அங்க இருந்து இங்க வருவான் படிக்கிறது. அப்போ ஒரு ஈக்குவலன்ஸ் வேணுமே, ஒரு காமனான ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கட்டமைப்பு இருந்தால் தானே மாணவர்களுடைய மைக்ரேஷன் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு செல்லும் பொழுது, அல்லது பெற்றோர்கள் இருப்பார்கள், அது தேசிய அதாவது நிறுவனங்கள்ல வேலை பார்ப்பார்கள், டிரான்ஸ்பர் ஆகி போகும் பொழுது இவன் அங்க போய் கூட படிச்சுக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், நல்லதுதான், நாம் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் இது போன்று செல்லும் பொழுது இந்த காமன், அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அது இதனுடைய முக்கியமான அம்சம், இதனுடைய இதயமே அதுதான். அதை எடுத்துட்டா இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ண. அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், நம்ம எல்லாம் பேங்க்ல போய் பணம் போட்டு எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்க என்ன படிச்சீங்களோ அதில் போய் இவங்கள்ட்ட கொடுத்து முடியும், அதுதான் டெபாசிட். நீங்க எங்க போய் இதை யூஸ் பண்ணணுமோ அங்கிருந்து வித்ட்ரா பண்ணி நீங்க அங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் எக்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, இப்ப சோசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிச்ச உடனே இவர்கிட்ட டெல்லியில போயிட்டு நீங்க பதிவு பண்ணிடுவோம், உங்க போட்டோ, உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் கொடுத்து அவர் வச்சிருப்பாரு, உங்களுடைய கைரேகை, உங்களுடைய கண்ணு, பயோமெட்ரிக் எல்லாம் அவர் வச்சிருப்பாரு. நீங்க யாரு, நீங்க என்ன சாதி, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களை பயோமெட்ரிக் மூலமா எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமாக அந்த மிஷின் லேர்னிங், அந்த டீப் லேர்னிங், இது போன்ற அட்வான்ஸ் நவீன தொழில்நுட்பங்கள் வாயிலாக உங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று இந்த ஃப்ரேம் ஒர்க்கு தெரியும். இவர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வார் என்றால், இதை எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட இருந்து அந்த டேட்டாவை வாங்குவார். நீங்க எங்கெங்கெல்லாம் போனாலும் தப்பிக்க முடியும். எந்த கோர்ஸ் படிச்சாலும் சோசியாலஜின்னு ஒன்று படிச்சீங்கன்னா நீங்க போய் இவர்கிட்ட சொல்லி கொடுத்த உடனே, நான் இந்த காலேஜ்ல இந்த யூனிவர்சிட்டியில நான் சோசியாலஜி படிச்சிருக்கேன், இந்த கோர்ஸ் இது இவ்வளவு கிரெடிட் அவரு அப்படின்னு சொல்லிடுங்க. ஒருவேளை நீங்க இன்னொரு காலேஜுக்கு படிக்க போறீங்கன்னா உடனே இதை எடுத்துட்டு போய் நான் இவர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்க, அவர் சொல்லுவார். யாரு டெல்லியில உட்காந்துருக்கார் சொல்லுவார், ஆமாங்க இவர் வந்து சோசியாலஜி படிச்சவரு, அதனால நீங்க இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, உங்களுடைய சோசியாலஜிக்கு இவருக்கு ஈக்குவல் தான், அதனால நீங்க இதை வெயிட் பண்ணிடுங்க, இவருக்கு வேற சப்ஜெக்டை கொடுங்க, அதனால இவர் ஏற்கனவே படிச்சுட்டு மீண்டும் உங்க யூனிவர்சிட்டியில் இதை படிக்கணும்னு தேவையில்லைன்னு அவர் சர்டிபிகேட் கொடுப்பாரு. அவரு கொடுப்பாரு, டெல்லியில உட்காந்துட்டு இருக்க IAS ஆஃபீஸர் கொடுப்பாரு. கல்வியை பத்தி ஒன்றும் புரியாது. ஆனால் அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே இன்றும் இது போன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது. அது ஒரு அட்வைசரியாக, கைட்லைனாக இருக்கிறது என்று கூறினேனே, அந்த கைட்லைன்ஸ் அதன்படி அவர்கள் செயல்படும் பொழுது இந்த 2 பல்கலைக்கழகங்கள், ஒரு பல்கலைக்கழகத்துல ஒருத்தர் படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இன்னொரு பல்கலைக்கழகத்துல போயிட்டு வேற அந்த அதே கோர்ஸை தொடரும் பொழுது, அப்போ இத வந்து 2 புறமும் யாரு வந்து இவன் இந்த கோர்ஸை படிச்சிருக்கானா படிக்கலையா, அவன் ஏற்கனவே படிச்ச கோர்ஸ் நம்ம பல்கலைக்கழகத்துல இருக்கின்ற பாடத்திட்டத்திற்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு சரி பார்ப்பது யாருன்னா, அந்த சோசியாலஜி சப்ஜெக்ட அதுல நிபுணரா இருக்கின்ற இந்த பக்கத்துல இருக்கிற ஆசிரியரும், அதே சோசியாலஜி டீச் பண்ற அந்த பக்கத்துல அந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஆசிரியர், இவர்கள்லாம் நிபுணர்கள். இவங்கெல்லாம் வந்து IAS ஒரு BA வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எங்கேயோ வந்து ஒரு கிளர்க் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவரெல்லாம் எனக்கு தெரியாது. இவை இந்த நான் ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கேன்னா அதை எடை போடுவது யாரு? நான் அதை எடை போடுவது யாரு? அதை எடை போடுவது அந்த நிபுணத்துவம் வாய்ந்த அந்த நிபுணர் தான் செய்யணும். அமெரிக்காவிலையும் தான் நடந்துட்டு, ஐரோப்பாவிலையும் தான் நடக்கும். அப்ப பிட்வீன் யூனிவர்சிட்டிஸ்
பல்கலைக்கழகங்களுக்கிடையே அந்த ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. ஒரு மாணவன் இங்கிருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றான் என்றால் இவன் ஏற்கனவே படித்தது நம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பாடத்திட்டத்திற்கு ஏற்க இருக்கிறதா இல்லையா என்று எடை போடும் தகுதியும் திறமையும் உரிமையும் பெற்றது இரு பல்கலைக்கழகங்கள் மட்டுமே. இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு இவன் டெல்லியில உட்காந்துருப்பான், இல்ல எங்க நியூயார்க்ல உட்காந்துக்கிட்டு இவன் நான் உனக்கு சர்டிபிகேட் தரேன்னா இது 3.85 சுமார் 4 கோடி மாணவர்கள் உயர்கல்வியில இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. 4 கோடி மாணவர்கள், ஒரு மாணவன் 60 கோர்ஸ் எடுக்கிறான்னு வச்சுங்க, ஆவரேஜா 50 சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை வரும்? இதையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிற கிளர்க்கு தெரியுமா? இதை எடை போட தெரியுமா? அனைத்து துறை சார்ந்த அந்த சப்ஜெக்ட்ஸ், அனைத்து சப்ஜெக்ட்ஸ் பல ஆயிரம் இருக்கு. அதை யார் எடை போடுவது, யார் சரி பார்ப்பது, யார் அதை சர்டிஃபை பண்ணுவது? இவர் ஒரு பேங்க் வைப்பார், அந்த பேங்க்ல இவரெல்லாம் போய் போடுவது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இதுவரை இந்த திட்டம் வந்தால் என்ன பாதிப்புன்னு சொல்றேன். இப்ப இந்த ஏபிசி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், இந்த திட்டம் வரும் பொழுது என்ன பிரச்சனை வரும் என்றால், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்க பணம் கட்டணும். ஒரு சப்ஜெக்டுக்கும் இதுவரைக்கும் ஏற்கனவே அடித்த கொள்ளை போதாது. ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 30 லட்சம் வாங்குறான் ஒரு மருத்துவ கல்வி. உலகத்திலேயே அதிகமான மருத்துவ கல்விக்கு பணம் வாங்குற நாடாயிடுத்து இந்தியா. நீங்க எந்த படிப்பை எடுத்தாலும் அந்தந்த நாட்டு மக்கள், அந்தந்த நாட்டினுடைய பொருளாதார பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி, அந்த ஒரு கணக்கின்படி பார்த்தால் அதிகமாக கல்விக்கு செலவழிக்கும் தனிநபர்களை கொண்ட நாடு இந்தியா என்றாகிவிட்டது. ஏற்கனவே அந்த கொள்ளை நடந்துட்டு இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம்? ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டுறோம், ஒரு ஆண்டுக்குன்னு ஒரு கட்டணம், கல்வி கட்டணம் கட்டுறோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நீங்க 70% சப்ஜெக்ட்ஸ் கோர்சஸ், 70%, இப்ப 100 கோர்ஸ் நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு பிஏ படிக்கிறீங்க, அதுல 100 கோர்ஸ் இருக்கின்றது என்றால் அதில் 70 கோர்சஸ் வரை நீங்க படிச்சுட்டு இருக்கிற பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்கனாலும் படிச்சுட்டு நான் படித்து விட்டேன் என்று கூறி நீங்கள் படிக்கும் பல்கலைக்கழகத்திலிருந்து நீங்க சர்டிபிகேட் பண்ணிக்கலாம். யாரு வெரிஃபை பண்றது? அப்ப இதற்கு நீங்க ஒரு கோர்ஸுக்கும், நீங்க படிக்க போற ஒரு கோர்ஸுக்கும் பணம் கட்டணும். அப்ப எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ ஒரு கோர்ஸுக்கும் பணம் கட்டணும். முன்னாடி செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட போய் இப்பொழுது ஒரு கோர்ஸுக்கும் ஃபீஸ் கட்டணும். அப்ப இது கியூமுலேட்டிவா போகும் பொழுது எவ்வளவு பணம் தேவைப்படும்? இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பின்னின்று இந்த இந்திய ஒன்றியத்தை இயக்குவதனால், அதற்கு கட்டுப்பட்டு இங்கு ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டதன் காரணத்தினால் வரும் இது ஒரு விளைவு. குறிப்பாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் என்பது ஒரு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கற்றலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். கற்றலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் இந்த அறிவையும் இந்த திறனையும் ஒரு சேர இந்த மாணவன் இந்த படிப்பை படிப்பதனால் பெறுகிறான். அதற்கு இந்த உள்ளடக்கங்களை இந்தந்த லேர்னிங் பேடகாஜிஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ், கற்றல் முறைகள், பயிற்சிய முறைகள், இவைகளை பயன்படுத்தி இவனுக்கு இந்த அறிவை புகட்ட வேண்டும் என்பதுதான் கல்வியினுடைய கரிக்குலம் என்ற பாடத்திட்டத்தின் தத்துவம். இதை யாருங்க வகுக்க முடியும்? யாரு வகுக்க முடியும்? அப்போ கர்நாடக மாநிலத்திலே துணை முதலமைச்சர் அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று இதை முன்மொழியும் பொழுது, அதை நான் எதிர்க்கும் பொழுது, அவர் ஒரு வார்த்தை என்னிடம் கூறினார். என்ன கூறினார் என்றால், ஜவஹர்நேசன் துணைவேந்தராக இருக்கும் பல்கலைக்கழகம் பெரிய நிபுணர்களை வைத்துக் கொண்டு பெரிதாக செயல்பட்டு விடலாம், ஆனால் பல பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுக்கு அத்தகைய திறமை இல்லை அவர் கூறியது. இது நக்கல் பண்ணுகிறார். அவர்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லை, அந்த பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியர்களுக்கு அறிவில்லை, அவர்களுக்கு அந்த நிபுணத்துவம் இல்லை. அதனால் அரசு அனைத்து நிபுணத்துவத்தை உங்கள் மீது கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஏன் வெறுக்கிறீர்கள், வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்.
என்று அதை என்னை கிண்டலாக கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அப்படிப்பட்ட துணைவேந்தர்களை நீங்கள் தேர்வு செய்யலாமே, ஏன் இப்படி 15 கோடி 20 கோடி வாங்கி கொண்டு துணைவேந்தர்களை வெறும்படைகளை கொண்டாந்து போடுகிறீர்கள்? அப்படி கூட செய்யலாம் அல்ல? அல்லது ஆசிரியர்கள் திறமையாக இருக்கும் ஆசிரியர்களை ஊக்குவியுங்கள், அவர்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுங்கள், அவர்கள் சிறந்த நிபுணர்களாக பாடத்திட்டத்தினை வகுப்பார்கள் என்று கூறினேன். ஆக உங்கள் பல்கலைக்கழகத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், மற்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் செய்ய போகின்றோம் என்று அதே மேடையிலே அவர் அறிவித்தார். நான் துணைவேந்தராக இருக்கும் வரை அந்த கர்நாடக மாநிலத்தில் இது செயல்பட முடியவில்லை அவர்களால். நான் அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு அடுத்த 2 மாதத்திலேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கூறிக்கொள்கின்றேன், அவர்கள் டிக்ளேர் பண்ணுவது நான் போன வருடம் ஏப்ரல் மாதம் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அதற்கு பிறகு ஓரிரு மாதங்கள் ஜூனுக்குள்ள அவங்க அறிவித்து அதை செயல்படுத்தினார்கள். போன ஜூன் ஆரம்பித்து இப்பொழுது என்ன நடக்கிறது, பிப்ரவரி 7 மாதம், இன்னும் பாடத்திட்டம் இல்லை. பாடத்திட்டம் இல்லாமல் 31 பல்கலைக்கழகங்கள் கர்நாடக மாநிலத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாடமே நடக்கவில்லை. காமன் கரிக்குலம் நாங்கள் தருகிறோம் என்று கூறியவர்கள் இன்னும் கொடுக்க முடியும். இதுதான் விதி. இப்படித்தான் இருக்கும். படித்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ற, மாடு மேய்ப்பதற்கும் இட்லி போடுவதற்கும் அல்லது சுண்டைக்காய அதெல்லாம் சொல்லுவாங்க, வடை போடுவது, அதுதானே நம்மளுடைய பிரதமர் சொன்ன, வடை போட்டு விற்றுக் கொள்ளலாம் என்று. வடை போடுவதற்கு நமக்கு பகோடா போட்டு பிழைத்துக் கொள்ளலாம் அல்லவா? இந்த பகோடா வேலை தான் இதுல இருக்கு. நான் இதையும் சொல்றேன், இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும். ஒரு 30வது பக்கம், அந்த பக்கங்கள்லாம் நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கும். அதுல வந்து இந்த கரிக்குலம் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதுல அவர் என்ன பண்றாங்கன்னா, முதல் வருடம் அந்த மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். நான் வந்து சீர்காழில இருந்து டெல்லிக்கு போகணும்னு விரும்புறேங்க. நான் திடீர்னு என்ன நாக்பூர்ல இறக்கி விட்டுட்டு நீ டெல்லிக்கு வந்துட்டேன்னு சொன்னா நான் எப்படி ஏற்றுக்கணும்? நீ டெல்லிக்கு போறது சரிதான், நீ இப்ப நாக்பூர்ல நீ இறங்கி ஆகணும், இல்ல ட்ரெயின்ல வந்து வெயிட் அதிகமா இருக்கு, இல்ல உனக்கு ட்ரெயின்ல போறதுக்கு தகுதி இல்லை, நீ நாக்பூர்ல இறங்கிக்கோ, இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணு, என்னைக்காவது மீண்டும் 10 வருடம் கழித்து ஒரு ட்ரெயின் வரும், அதுல ஏறி டெல்லிக்கு வந்து சேர்றான்னு அதுக்கெல்லாம் செத்துருவான், அவன் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆயிடும். அப்புறம் எதுக்குங்க இந்த மல்டிபிள் என்ட்ரின்னு சொல்ல வரீங்க? ஒரு மாணவன் வந்து 90 வயது வரைக்கும் கல்லூரியில பல்கலைக்கழகங்கள் வந்து படித்து விட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இருக்கிறது அவனுடைய வேலை என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அல்லது கல்வி என்பது இந்த கல்விக்கூடங்களில் படித்து இங்கிருந்து இவர்கள் கொடுக்கும் இந்த வேஸ்ட், இந்த ஏட்டுச்சுரைக்காய் போன்ற இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பதுதான் அறிவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நான் இன்னைக்கு படிக்க போறேன்னா 25 வயதுக்குள் நான் படித்து விட்டு அடுத்தது சமூகத்திற்கு பயன்படும் வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் வேலை செய்ய போகும் தளங்களுக்கு பயன்படும் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும், என் குடும்ப வளர்ச்சிக்கும், இந்த தேச வளர்ச்சிக்கும், நான் சார்ந்திருக்கும் இந்த மாநில வளர்ச்சிக்கும் என் அறிவு பயன்பட வேண்டும். ஆனால் அதை விட்டு நீ 25 வயது வேண்டாம், இப்போ உனக்கு அறிவு இல்லை, நீ போயிடு, நீ 50 வருஷம் கழிச்சு மீண்டும் வா, அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நீ உன்னுடைய படிப்பை தொடரு என்றால் எவன் தொடருவான்? எவன் தொடருவான்? இது முற்றிலும் இந்த சமூகத்தை அழிக்கும் செய். இது அழிக்கும் செய். ஒரு சாரார் வளர்வதற்கும் பெரும்பான்மை மக்கள் வீழ்வதற்கும் உண்டான ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம். அந்த கரிக்குலம் செக்ஷன்ல அவங்க கொண்டு வராங்க. அந்த காமன் மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்போ ஒரு 4 வருஷம் பிஇ படிக்கிறீங்க, வந்து சேர்ந்திருக்கீங்க, 1 வருஷம் படிச்சுட்டு உங்களுக்கு அறிவு இல்லை ஃபெயிலா போயிட்டீங்க, நிறைய ஃபெயிலா போயிட்டீங்க, இந்த அறிவாளிகள் நடத்துற பரீட்சையில ஃபெயிலா போயிட்டு அப்படின்னு வச்சு, ஏன்னா உங்க ஆசிரியர்களுக்கு போயிட்டு நீங்க இதே பரீட்சை நீங்க அவர் வைக்கிற பரீட்சையை வைக்க அவரு எப்படின்றாரு நீங்க பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு ரோட் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா லட்சக்கணக்கான ஆசிரியர்களை 5 கண்டங்களில் நேரடியாக பழகியவன் நான். பல கண்டங்களில் வேலை செய்திருக்கேன் பேராசிரியராக. எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம. பேராசிரியருக்கு இப்ப நானே ஒரு பேராசிரியரா எனக்கு என்ன அறிவு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனா என்ன பார்த்தா வெளியில அறிவாளின்னு சொல்லுவாங்க என்னுடைய துறையில. ஆனா அப்படி இல்லை. அதற்குத்தான் பாலோ ஃபெரேரா சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னா, பேராசிரியர்
பாடம் புகட்டுபவர் கிடையாது, மாணவருடன் சேர்ந்து படிக்கக்கூடியவர் சொல்றாரு. ஒவ்வொரு கிளாஸும் அப்படிதான் இருக்கும். ஒரு பேராசிரியரும் மாணவனும் சேர்ந்து படிக்கணும்னு சொல்றாரு. உண்மை அது. ஆனால் பேராசிரியர் பாடம் புகட்டுவார் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் அங்கு மாணவனுடைய ரிஃப்ளெக்ஷன் வராது. அதாவது ஹெகல் என்ன சொல்றாருன்னா, ஒரு அறிவை நாம் பெறும் பொழுது அந்த அறிவை பெற்றுக்கொண்டு நாம் அதை சிந்தித்து சிந்தித்து அதை பிரதிபலிக்க வேண்டும். கார்ல் மார்க்ஸ் அதையும் தாண்டி அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ பிரதிபலிக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்ப பிரதிபலிப்பு, அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ற ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்கு. அப்படி செய்யணும் என்றால், நான் ஒரு அறிவாளி, நான் பாடத்தை நடத்திட்டேன், நீங்க எல்லாம் இதுல சேர்த்துக்கிட்டீங்க, மூளையை பிளந்தாச்சு, உள்ளுக்குள்ள கொட்டியாச்சு, அப்புறம் பரீட்சை வைக்கும் போது மூளையில இருந்து எடுத்து போடணும். அப்படி என்பது அந்த பேங்கிங் சிஸ்டம்னு சொல்றோம். பாலோ ஃப்ரையர் ரொம்ப அழகா சொல்றாரு, பேங்கிங் சிஸ்டம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் அதாவது அறிவாளியாக அவர்கள் துறை சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் இது மாணவனுடன் சேர்ந்து அவர் அந்த லேர்னிங், அந்த கற்றலில் ஈடுபடும் பொழுதுதான் மாணவன் தன்னுடைய தான் பெற்ற அறிவை பிரதிபலிப்பான், அவன் தன்னுடைய அறிவால் பிரதிபலிப்பான். அப்பொழுதுதான் அவனுடைய அறிவின் வெளிப்பாடு. அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்றாங்க. அதற்கு கிரிட்டிக்கல் பேடகாஜின்னு பேர், கிரிட்டிக்கல் பயிற்சியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? கிரிட்டிக்கல் பேடகாஜி தான் வரணும்னு சொல்லுது. கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுது, கிரிட்டிக்கல் பேடகாஜின்னு சொல்லுது. கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது உய்ய சிந்தனை. கிரிட்டிக்கல்னா உய்யமா, திங்கிங்னா சிந்தனைன்னு வச்சுக்கலாம். உய்ய சிந்தனை, இதை மாணவர்களிடையே உருவாக்குவதுதான் எங்களுடைய வேலை என்று கூறுகிறது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருடம் பார்த்துவிட்டு ஒரு வருடத்துல இவன் ஃபெயிலா போயிட்டா அவனுக்கு அறிவில்லை என்று இந்த திட்டம் கூறுகிறது என்றால், ஒரு வருடத்துக்கு பின்பு இவனுக்கு, இந்த மாணவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தான்னு சொல்லலாம். அந்த சர்டிபிகேட் கொடுக்கும்பொழுது அதே மாதிரி 2 வருடம் முடிக்கின்றான், அதுக்கு பிறகு இவன் தேர மாட்டான், உருப்பிட மாட்டான் அப்படின்னு நினைச்சால் அவனுக்கு வந்து என்ன செய்யுது? ஒரு டிப்ளமா கொடுத்து அனுப்பிச்சு 3 வருஷம் எப்படியே தேறி வந்துட்டான்னா ஒரு உருப்படாத பேப்பர் கொடுத்து நீ புரட்சிக்கு போ அப்படின்னு சொல்ற. அதுக்கு டிகிரின்னு பேரு இந்த நாட்டில். அப்ப இந்த 3 வருடங்களை எடுத்துக்கோங்க. இந்த 3 வருடத்துல ஒவ்வொரு முறையும் வெளியில போறானு அதற்கு ஒரு செக் கொடுத்துறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அங்கதான் ஒகேஷனலைசேஷன் பண்றாங்க. நீ வெளியில போற இல்ல, நீ ஆடு மாய்க்கிறதுக்கு, பகோடா போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இந்த இந்த ஸ்கில், திறனை ஊக்குவித்து அனுப்புறோயான்னு சொல்லிட்டு 10 கிரெடிட் ஹவர்ஸ் 2 மந்த்ஸ்க்கு இந்த பகோடா போடுறதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இப்ப யார் யாரெல்லாம் பகோடா போட போறா, யார் யாரெல்லாம் டெல்லி போய் சேர போறாங்கிறத நாம முடிவு பண்ணிக்கலாம். இது உள்ளங்கை நெல்லிக்கணி. இதற்கெல்லாம் வந்து பெருசா பேசணும்னு தேவையே கிடையாது. அப்போ 3 வருடம் முடிப்பவனுக்கும் இந்த பகோடா ட்ரைனிங் தான். 2 வருஷம் முடிச்சுட்டு பாதியில போறான் பாருங்க, அவனுக்கும் பகோடா ட்ரைனிங். அப்போ இதுதான் இன்ஃபியூசிங் வொகேஷனல் ஸ்கில்ஸ் இன் தி மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றது? இந்த தேசிய, இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், இந்த உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு என்பது இன்னொரு கட்டமைப்போட ஒன்று சேர்த்து. அது என்ன கட்டமைப்பு? நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றாங்க. அதாவது தேசிய திறன் தகுதி கட்டமைப்புன்னு சொல்றாங்க. அப்ப இது இணைக்க போறோம். எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அதாவது கல்வியை இதுவரை நான் உணர்ந்தது என்னுடைய வாழ்நாளிலே, அதை நான் வெளிப்படுத்தியது, உலக அளவிலே அதை இயக்கியது, அதை நான் பார்த்தெல்லாம் இதுதான் கல்வி என்று உணர்ந்தது அனைத்தும் ஒன்று இருக்கும் என்றால் அதற்கு நேர் எதிராக இருக்கின்றது இவர்கள் கொண்டு வரும் திட்டம். எப்படி நீங்க வந்து வொகேஷனலைசேஷன் என்னங்க? நீங்க ஏன் ஸ்கில்ல கொண்டு வரீங்க? ஸ்கில் என்பது இஸ் a part of the learning process. நாங்க சொல்ற நல்ல உங்களுக்கு அகாடமிக் புரியலன்னா நான் கொஞ்சம் சொல்றேன் கேட்டு. அதாவது லேர்னிங் அவுட்கம்னு சொல்றோம், கற்றலின் வெளிப்பாடு. ஒரு மாணவன் ஒரு டிகிரி படிக்கிறான்னா கற்றல் வெளிப்பாடு இருக்கு, லேர்னிங் அவுட்கம். அந்த லேர்னிங் அவுட்கம் வந்து என்னன்னா அறிவும் திறனும் சார்ந்தது, நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இது இரண்டையும் ஒரு சேர பெறுவதுதான். இப்ப நான் வந்து ஒரு டெக்னாலஜியை படிக்கிறேன், அல்லது நான் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆப்ஜெக்டை பெர்சீவ் பண்றேன். அந்த ஆப்ஜெக்டை பெர்சீவ் பண்ணும்போது நான் என்ன செய்வேங்க? நான் சிந்திக்கிறேன்னா இல்லையா?
அப்ப அந்த சிந்தனை என்னென்ன வகையான சிந்தனைகள் இருக்கிறது? அனாலிசிஸ், சிந்தசிஸ், ப்ரையாரிட்டைஸ், இன்னும் எவாலுவேட், இதெல்லாம் ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸ். இதுதான் ஸ்கில் மனிதனுக்கு தேவை. ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில்ஸ், இதுதான் 21st செஞ்சுரி திறன் இந்தியர்களுக்கு, மாணவர்களுக்கு, எதிர்கால மாணவர்களுக்கு தேவை என்பது உலகளாவிய உண்மை. இது யாருக்கும் நம்ம பேசணும் தேவையே. நீ அந்த திறனை கொண்டு, அந்த திறன் தான் அதுல இருக்கேன். லேர்னிங் அவுட்கம்ல வந்து நம்ம என்னன்னா, இப்ப A+B² போட்டா இதுக்கு என்ன ஆன்சர்னு பண்றது நாலேஜ். ஆனால் இந்த A+B² அப்படிங்கிறதுல A² + B² + 2AB இருக்குன்னா அதுக்கு பதில் இப்ப இதனுடைய அந்த ஈக்குவேஷன், இதை டிரைவ் பண்றது, இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், இதனுடைய ரெலவன்ஸ் டு ஹிஸ் ஸ்டடீஸ், இதனுடைய அந்த தொடர்பு, இவன் பெறக்கூடிய அறிவுக்கு உண்டான தொடர்பு, இவை அனைத்தையும் சிந்திப்பதற்கு ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், ரீசனிங், கன்செப்சுவலைசிங், பெர்சீவிங், அனலைசிங், எவாலுவேட்டிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இவன் கூட படிக்கிறான் அப்படிங்கிறது தான் லேர்னிங் அவுட்கம். அப்ப கற்றலின் வெளிப்பாடு இவைகள் அனைத்தையும் உள்ளடக்குது. சுருங்க சொன்னால் அறிவையும் திறனையும், திறனையும் ஒரு சேர அடைவதுதான் கல்வியினுடைய நோக்கம் எனும் பொழுது, நீங்க ஏன் இன்னொரு பகோடா போடுற ஸ்கில்ல கொண்டாந்து சேர்க்கிறீங்க? ஜட்ஜ்மெண்டல் ஸ்கில் தான் தேவை, எவாலுவேஷன் ஸ்கில் தான் தேவை. இப்ப இதுதான் எதிர்காலத்தில் இந்த 21st செஞ்சுரியில இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்கில்ஸ், திறன்கள். அது அவன் பெறப்போகும் படிப்பிலேயே இருக்கின்றது, அடைய முடியும் எனும் பொழுது நீங்க ஏன் ஒகேஷனலைஸ் பண்றீங்க? அதற்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. இந்தியா என்ற ஒரு தேசம் 130 கோடி மக்களை கொண்டது. இதில் மிகப்பெரிய ஒரு 65% இளைஞர்களை கொண்டதாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் உலகில் எந்த நாட்டையும் விட அதிகமான மாணவர்கள் படிக்கும் ஒரு உயர்கல்வித்துறையாக இந்தியா இருக்கிறது. இவர்கள் லேபர்களாக, கூலிகளாக இந்த தேசத்திற்கு எதிர்காலத்தில் வேணும் என்பதுதான் அவருடைய நோக்கம். கூலிக்கு ஆள் கிடைக்கல. இப்பலாம் நீங்க எங்க போனாலும் கூலிக்கு ஆள் கிடைக்கல. எல்லாம் படிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கான். நீ ஏன் படிக்கிற? நீ படிக்க கூடாது. கூலிக்கு நிறைய ஸ்கில் பேஸ்ட் ஒகேஷன்ஸ்லாம் எல்லாம் வேகன்சி இருக்கு. அங்கதான் எனக்கு குப்பை கொட்டுறது, பகோடா போடுறது, இந்த தெரு போட்டு துடைக்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு ஆளே கிடைக்கல. ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க. ஆனால இதற்கெல்லாம் எங்களுக்கு ஆள் தேவை அப்படி என்ற ஒரு நோக்கம் தான். நான் சொல்றது கலோக்கியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப ஆங்கிலத்துல பேசணும்னா உங்களுக்கு நல்ல வேற மாதிரி படும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க, தத்துவார்த்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் இதனுடைய உள்நோக்கம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருது. அப்ப நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதுல ABC அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், அதுக்கப்புறம் அதுல மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட். இதுல ஒரு ஸ்டேஜ்ல அவன் எங்க வெளியில போறானோ அந்த எக்ஸிட்ல அவனை சும்மா விட்டா கூட பரவாயில்ல, அவன் எதையோ ஒரு சிந்தனை பண்ணி கூட போயிடுச்சுப்பா. ஆனால் அதை விட்டுட்டு அங்க நீ பகோடா போடுற ட்ரைனிங்கை கொடுத்து அனுப்பிச்சு விட்றீங்க. இப்ப இந்த ஒரு ஹோல் கேலி கூத்துக்கு பேரு தான் 21st செஞ்சுரி எஜுகேஷன் இன் திஸ் கண்ட்ரி. ஆக இது போன்ற ஒரு கல்விக்கு முரணான, கல்விக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை, எனக்கு 20 நிமிடம் தான் கொடுத்தார்கள். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லியாக. முதலில் கல்வி என்றால் என்ன என்பதை இந்த தேசிய கல்விக் கொள்கை புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியும். பல அரங்குகளிலும் பல ஆய்வுகள் வாயிலாகவும் இதை நாம் உணர்த்தி இருக்கின்றோம் ஒன்றிய அரசிற்கு. இதுவெல்லாம் ஒருவேளை புரிந்திருக்கலாம், புரிந்து கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். கல்வி என்பது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இது பள்ளிக்கூடத்திலே, பல்கலைக்கழகங்களே சென்று ஒரு 4 சுவற்றுக்குள் உட்கார்ந்து படிக்கும் பாடம் கிடையாது. அதாவது இது ஒரு சமூக பண்பு. கல்வி என்பது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன். அதைத்தான் வைகாட்ஸ்கி என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர்
ரஷ்ய அறிஞர் வைகாட்ஸ்கி சொல்கிறார், 39 வயசுல செத்துட்டார். ஒருவேளை அவரெல்லாம் இப்ப இருந்துட்டு இருந்தா இந்த பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அவர் பாடம் எடுத்துட்டு இருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் கல்வி என்பது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் சொன்னார், படிக்கும் பொழுது கற்றல் என்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது, கற்றல் லேர்னிங் என்ற ஒரு நிகழ்வு இருக்கின்றது. அந்த நிகழ்வானது அது சமூக, அதாவது அங்கத்தினர்கள் இடையே மட்டும்தான் அது நடக்க முடியும் என்று கூறுகிறார். உதாரணத்திற்கு அவர் சொல்கின்றார், ஒரு குழந்தை பிறந்து வளரும் பொழுது இட் ஹாஸ் நத்திங் ஆன் இட்ஸ் பிரைன். ஒரு பெர்செப்ஷன், இந்த பொருளை பார்த்து தூணுன்னு சொல்ல தெரியாது. அப்ப இதுதான் தூண் என்று அந்த குழந்தை உணர வேண்டும் என்றால் அந்த தாயோ அல்லது தந்தையோ அல்லது கூட இருக்கின்ற சமூகத்தில் உள்ள மற்ற பிற உறவினர்களோ இவர்கள் அந்த குழந்தைக்கு தூண் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை உதடை பார்க்கும், ஒலியை கேட்கும், ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும். இது மூன்றையும் சேர்த்து பார்த்து அது இதுதான் தூண் என்று உணர்ந்து கொள்கிறது. ஆக ஒரு குழந்தை தானாக கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குழந்தைக்கு சமூக தளம் தேவைப்படுகிறது. சமூகத்தில் இருக்கின்ற அதனுடன் பழகக்கூடிய மற்ற பிற உறவுகளும் நண்பர்களும் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கு தேவைப்படுகிறது. ஆதலால் தான் லேர்னிங், கற்றல் என்றால் அது ஒரு தனி மனிதனுடைய வேலையே அல்ல. கற்றல் என்பது அது தொடர்புடைய அந்த தளத்தில் அந்த சப்ஜெக்ட் அதனுடைய உள்ளடக்கங்களை தொடர்புடைய அனைவருடன் சேர்ந்து புரிந்து கொள்வது. அதனால் தான் அது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் என்று நான் அடிக்கடி கூறுவது. ஆக இது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் என்று நாம் கருதும் பொழுது இது இங்கேவா இருக்கிறது? அது பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது, அது வெளியில் இருக்கிறது. கல்வி என்பது அடிப்படையிலேயே சமூக தளத்தில் இருக்கிறது, அது பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார்மலைஸ் பண்றாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், இப்படிதான் சிந்திக்கணும், இதுதான் இப்படி, வாட் இஸ் இட், திஸ் இஸ் வாட் இட் இஸ், இப்படின்னு இதெல்லாம் அடையாளம் காட்டுவது ஒரு கற்றலில் அவனை ஈடுபடுத்துவதற்கு அதுல ஒரு பயிற்சியை கொடுப்பதுதான் கல்வி பள்ளிக்கூடத்துல பல்கலைக்கழகங்களில் நடக்கும் ஒரு. ஆனால் கல்வியினுடைய உண்மையான நடவடிக்கை என்பது வெளியில் இருக்கிறது. ஆக ஒரு சமூகம் என்பது ஏற்றத்தாழ்வுகளற்று, படிநிலை கொண்ட சாதிகளற்று, அனைவரும் சமத்துவம் என்ற ஒரு நிலையிலே ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி, ஒரு ஜனநாயக சமூகமாக ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அங்கு கல்வி தன்னுடைய வேலையை செய்யும் என்று ஜான் டூவே கூறுகிறார். ஏனென்றால் நாம ஒரு சமூக தளத்திலே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாலேஜ். மனித அனுபவம் தான் அறிவு என்பது. ஏன்னா இந்த தூணை நான் பார்க்கும்போது நான் பெர்சீவ் பண்றேன், இட்ஸ் a perception. I think that it is round, cylindrical in shape. இது சிலிண்ட்ரிக்கலாக தெரிகிறது, இது என்னுடைய ரீசன், இது இவ்வளவு வெயிட்டையும் தாங்கி நிற்கின்றது, அது என்னுடைய அறிவு. இந்த பொருளை நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு ஃபியூச்சர்ஸ், இவ்வளவு பண்புகளை இதன் பால் கூறுகிறேன் என்றால் அது என்னுடைய வெளிப்பாடு. இதுதான் அறிவியல். ஆக மனிதன் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை எதிர்கொள்ளும் பொழுது, ஒரு பிரச்சனையை, ஒரு பொருளை அல்லது எதை வேண்டுமா, ஆல் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ், அதை எதிர்கொள்ளும் பொழுது அவனுடைய உள் சிந்தனை அதன் பால் வெளியெடுக்கின்றதே, அதுதான் அறிவின் வெளிப்பாடு. அதைத்தான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நான் கூறுவது. பேரறிஞர்கள் பல பேரும் கடந்த 200-300 ஆண்டுகளில் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மனித அனுபவம் தான் அறிவியல் என்பது. அந்த அறிவானது இயற்கையில் சமூகத்தில் இருக்கும் பொழுது சமூகமும் கல்விக்கூடங்களும் சேர்ந்து செயல்பட்டார்கள். So eventually education is society driven. It's not national driven. இது ஒரு தேசம் இயக்கக்கூடிய பண்பு அல்ல, நடவடிக்கை அல்ல. இது சமூகம் இயக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு அங்க பேங்க் போட்டுக்கிட்டு எல்லாம் கொண்டு போய் எங்க பேங்க்ல போடுங்க அப்படின்னு சொல்றது கல்வி அல்ல. இதை ஒன்றிய அரசு புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக கல்வி என்பது ஒரு சமூக பண்பு என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடப் பொழுது the educative capacity of the society, அதாவது சமூகம் எப்பொழுது தன்னைத்தானே எஜுகேட், கற்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பெறுகிறதோ அப்பொழுதுதான் கல்வி தன்னுடைய வேலையை செய்யும். அந்த எஜுகேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த சொசைட்டி, அது எப்பொழுது அந்த எஜுகேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த சொசைட்டி அதிகமாக இருக்குமோ, எப்பொழுது இருக்கும் என்றால் சமூகம் சாதிகளற்று சமத்துவமான
ஒரு நிலைப்பாட்டினை ஜனநாயக சமூக கட்டமைப்பில் பெறும்பொழுது மட்டுமே எஜுகேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த சொசைட்டி, சமுதாயம் தன்னை தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கு. அந்த சக்தி அங்கு இருக்கும் பொழுது மட்டுமே கல்வி இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த 4 சுவற்றுக்குள் தன்னுடைய வேலை செய்யும். இதற்கான தீர்வு எங்காவது இவர்கள் கொடுத்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறதா? இல்லையே. If at all you make a policy, the policy should reflect the conditions of the society in this country, isn't it? It must reflect the conditions of the society. That is very peculiar to this country only. The society you have in this country is completely uniquely different from United States or any other countries. எங்காவது சாதிய முறை இருக்கிறதா? இல்லையே. எங்காவது இருக்கிறதா? பிறப்பால் ஒருத்தன் ஒரு சாதியில பிறந்துட்டான், அவன் என்னைக்காவது இன்னொரு சாதிக்கு மாற முடியுமா? ரிலிஜன் மாறிடலாம், சாதி மாற முடியும். நான் இப்ப போயிட்டு அமெரிக்கன் ஆயிடலாம், நான் இன்னொரு சாதிக்காரனா இந்த நாட்டுல மாற முடியும். இப்படி ஒரு ஈனத்தனமான கீழ்த்தரமான ஒரு சமுதாயத்தை 1500 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த தேசத்திற்கான ஒரு கல்வி இப்பொழுது தேவை. அப்படிப்பட்ட கல்விக் கொள்கை அல்லவா இங்கு வேண்டும்? அதற்கு தீர்வு இருக்கிறதா? இல்லை. சரி, அதை விட்டுடுங்க, இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயம். சரி, உங்களுடைய மக்களுக்காக வருகின்றேன். இந்த உலகம் எத்தகைய பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? என்ன சொல்றான்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது போன்ற உயரிய சயின்டிபிக் டிஸ்கவரிஸ், இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், தொழில்நுட்ப வளர்ச்சி, இவை அனைத்தும் என்ன செய்கிறது என்று கூறுகிறார் என்றால், எதிர்வரும் காலத்தில் மனிதனுடைய கான்சியஸ்னஸ், அவனுடைய உணர்வு, சிந்தனையை அது தன்மையப்படுத்தும் சொல்றான். அப்ப அந்த டெக்னாலஜி எவன்கிட்ட இருக்கோ அதுதானே செய்யும். குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர் நான் வச்சிருந்தேன்னா உங்களை எல்லாம் அடிமையாக்கிடும், ஓவர் நைட்ல அடிமையாக்கிடும். I can do it. Trillions of data, இதை ஒரு செகண்ட்ல செய்ய முடியும். நீங்கள்லாம் இந்த மெகாபைட்ஸ், இந்த கிலோபைட்ஸ் எல்லாம் தேவை. அதையெல்லாம் several trillion times powerful. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு இந்த அண்டத்தில் உள்ள 7 கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையை தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி குவாண்டம் கம்ப்யூட்டர். என் கண்ணை பார்த்து நான் என்ன சிந்திக்கிறேன் என்று கூகுள்ல உட்கார்ந்து இன்னைக்கு ஜவஹர் நேசன் அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்னோட ஜாதகம் தெரியும். நம்ம ஊர்ல ஜோசியக்காரர்கிட்ட போவாது. உங்க ஒவ்வொருவருடைய ஜாதகம் யாராவது கூகுள் பார்த்திருப்பீங்க, எல்லாம் இல்லாம இருக்க மாட்டீங்க, அதெல்லாம் தோண்டிட்டு உட்காந்துருக்கணும். சோ இந்த தோன்றது மூலியமாக நம்ம கண்ணு அவனுக்கு அங்க இருக்கு, பயோமெட்ரிக் சென்சர் மூலியமாக அவன் அங்க உட்கார்ந்துட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜவஹர் நேசன் யார், எதை விரும்புகிறார், எதை விரும்ப மாட்டார், யாருக்கு வாக்களிப்பார், யாருக்கு வாக்களிக்க மாட்டார் என்று என்னுடைய கான்சியஸ்னஸ் என்னவோ அவன் வழங்கடிச்சிட்டு இருக்கான். நான் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைக்கின்றேனோ அவனுக்கே வாக்களிப்பேன் நான். அதை இந்த தொழில்நுட்பங்களும் அறிவியல் வளர்ச்சியும் செய்து கொண்டிருக்கிறது. இதன் பிடியிலிருந்து எங்கள் பிள்ளைகளை, இந்திய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று கூறக்கூடிய கல்வி தத்துவம் வேண்டும். ஏற்கனவே ஒரு சாதிய கட்டமைப்பு வச்சிருக்கான், வேற பல கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி வந்தார்கள். அது ஒரு பிசிக்கல் சிஸ்டம், அதிலிருந்து கூட நாம் மீண்டு விட முடியும். ஆனால் இன்விசிபிளா இருக்கு. என்னுடைய அறிவை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய கான்சியஸ்னஸ், இதை யார் எப்பொழுது ஹேக் பண்ணுவார்கள் என்று எனக்கு தெரியாது என்ற ஒரு நிலையில் நான் வாழும் பொழுது நான் எத்தகைய கல்வியை இந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றால் என்ன, பெறாவிட்டால் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய டிசிஷன் மேக்கிங் lies in the hands of others. நான் எடுக்கக்கூடிய முடிவு என்பது என் சுய சிந்தனையை சார்ந்தது கிடையாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். கஸ்தூரி ரங்கனை நேரடியாக நான் கேட்டேன், இதற்கு உம்மிடம் தீர்வு இருக்கிறதா உங்களுடைய கல்விக் கொள்கையில்? இல்லையே. ஏற்கனவே இப்படி ஒரு சமூக ஈனத்தனமான சமூக கட்டமைப்பில் உழன்று அறிவையே இழந்து, அறிவு, நாலேஜ், ப்ராடக்டிவிட்டி இந்தியாவில் ஒண்ணுமே கிடையாது. 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு பிரேக் த்ரூ நாலேஜ் இந்தியாவில இருந்து வந்தது. நீங்க பார்த்து பாருங்க. நாம் உருவாக்கிய அறிவின் வெளிப்பாடு அனைத்தும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அது இன்று பயன்படாது.
நீங்க ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இன்று வரை பிரேக் த்ரூ 1-2 சர் சி வி ராமன் வாங்கிட்டாரு நீங்க ஒருத்தரை கோட் பண்ணுவீங்க, ராமானுஜம் ஒரு மேக்ஸ் போட்டாருன்னு சொல்லுவீங்க. இட்ஸ் நாட் பிரேக் த்ரூ, இட்ஸ் நாட் பிரேக் த்ரூ. ஐன்ஸ்டீன் இஸ் பிரேக் த்ரூ. ஐன்ஸ்டீன் வாஸ் பிரேக் த்ரூ. ஷ்ரோடிங்கர் வாஸ் பிரேக் த்ரூ. நீல் போர் வாஸ் பிரேக் த்ரூ. இவர்களெல்லாம் இந்த மாடர்ன் பிசிக்ஸை அடுத்த ஜெனரேஷன் மக்களுடைய சிந்தனையை தாண்டி இந்த அண்டத்தையே ஒருங்கிணைத்து சிந்தித்தவர். அப்படி ஒரு பிரேக் த்ரூ, ஒரு கான்செப்ட், அந்த ஒரு அறிவின் வெளிப்பாடு இந்தியாவில் இருந்திருக்கிறதா? அறிவுக்கு சொந்தக்காரர்கள், நாங்க பெரிய அறிவாளிகள், மேதாவிகள் என்று கூறிக்கொள்கின்றோம். இதுதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு இவர் சொல்றாரு. தேசிய கல்விக் கொள்கை வகுத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 1500 வருஷமா குப்பையெல்லாம் கொட்டிட்டு இருந்திருக்கோம். பஜனை பாடிக்கிட்டு இந்த 63 பேர் ஒருத்தங்க இருந்தாங்களா, அவங்க இன்னொரு 12 பேர் இருந்தாங்க. இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நாம் பாடிக்கொண்டிருந்தோம் இல்லையா? அது மட்டும்தான் நமக்கு கிடைத்த தீர்வு. அறிவியலை விட்டுட்டோம். கல்வி எதை பேச வேண்டும் என்றால் the known science, the limit of education is known science, the horizon of science, whatever you know, you just limit yourself, go beyond that, don't go beyond that. கல்வி என்பது நமக்கு என்ன தெரிந்த அறிவியல் எதுவோ அதற்குள் அடக்கிவிடும், அதற்கு மேல் சிந்திக்காது. திருவள்ளுவருக்கெல்லாம் காவி போடாதீங்க, அம்பேத்கருக்கு காவி போடாதீங்க. இதுதான் இங்க கொண்டு இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் இந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு வார்த்தை வருது, இந்தியாவோட எத்திக்ஸ் எல்லாம் போடுது, மோராலிட்டி எல்லாம் கொண்டு வாங்க. எது மோராலிட்டி? மாட்டுக்கறி உண்ணக்கூடாது, இது வரும் பாடத்திட்டத்தில். மாட்டுக்கறியை சாப்பிட்டவன் தான் 99% பேர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான். நீங்க போய் நெட்ல போய் தேடி பாருங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டவன் தான் அறிவாளியா இருந்திருக்காங்க. 99% you take me granted, you go and review in the net, you will find it. இஸ்ரேல் தான் அதிகமான நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. மாட்டுக்கறியை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. 3 வேளையில 2 வேளையாவது சாப்பிட்டாங்க. காலையில எழுந்திரிச்சோன்னு அதை சாப்பிட்டாங்க. நோய் இல்லை. எவன் சொன்னது இதெல்லாம்? இதுதான் சயின்ஸ்ல வரும். இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்ட, நேற்று தான் தம்பி சொன்னாங்க, முட்டையை எடுத்துக்கிட்டு எதையோ கிரைன்ஸை போடுறாங்க. உங்க ஊர்ல இந்த பாண்டிச்சேரி, இது என் ஊர் கிடையாது. கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கெல்லாம்? ஏன் கேட்டு உட்காந்துருக்கீங்க? This is what education is about. முட்டையை எடுத்துட்டானா முட்டையில ஏதோ இது இருக்கா? அப்ப அதை எடுத்து விட்டு இதுல கிரைன்ஸ் போடுறான். என்ன கிரைன்ஸ்? இந்த பயிறு, பருப்பு, இந்த விதைகள்லாம் ஏதோ போடுறாங்களா? அது நேற்று சொன்னாங்க. Are you aware of it? No. Then your fate is not in your hands. ஆக இங்க என்ன பிரச்சனைனால், எஜுகேஷன் என்ற ஒரு போர்வையிலே இந்த கல்வி பியாண்ட் த நான் சயின்ஸ், மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவோம். மெட்டாபிசிக்ஸ் சொல்றோம். நீ என்ன நினைக்கின்றாய், நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் நீ. இந்த மாதிரி மாயாஜால வார்த்தையெல்லாம் போட்டு பேசுவான். இதெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருப்போம். ஒண்ணுமே புரியாது, அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. இதுக்கு பேர் தான் மெட்டாபிசிக்ஸ். இதுக்கு சயின்ஸ் கிடையாது, இது தெளிந்த அறிவு கிடையாது. ஒருத்தன் பேசுவான் பாருங்க, நிறைய பேர் பேசுறான் இந்த தலையில இதெல்லாம் கட்டிக்கிட்டு. நீயாக இருப்பது, நீ இப்படி இருப்பது, அப்படி இருந்தாய், இப்படித்தான் இருக்கின்றாய், புரியாத வார்த்தையில பேசுவான். 1 மணி நேரம் பேசுவாங்க. இந்த மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கரிக்குலம் டெவலப்மெண்ட் போடுவோம். பாடத்திட்டத்திலே உள்ளடக்கத்திலே இதில் இணைக்க போவது யாரெல்லாம்? இந்த மெட்டாபிசிக்ஸ். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அனைத்தும் வரும். இதெல்லாம் மோராலிட்டின்னு சொல்லப்படுறது. இதுதான் இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ல அந்த ஒரு லைன் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் இது எல்லா இடத்துலயும் வரணும்ன்ற. மோராலிட்டி வரணும், எத்திக்ஸ் வரணும். வாட் டு யூ மீன் பை எத்திக்ஸ்? டெகார்ட்ல இருந்து, வால்டர்ல இருந்து, இன்னும் சாக்ரட்டிஸ்ல இருந்து இன்று வரை ஜான் தூவே வரை அனைத்து பேரறிஞர்களும் எத்திக்ஸ் என்று, மோராலிட்டி என்று ஒன்று கிடையாது என்றுதான் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள், நிரூபித்து இருக்கிறார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது நீ டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இதுதான் எத்திக்ஸ், இதுதான் மோராலிட்டி என்று கூறுவது என்பது, அதன் அடிப்படையில் இந்த பாடத்திட்டத்தை நாம் எல்லாம் வகுக்க வேண்டும் என்பதன் நோக்கம்தான். அதற்குத்தான் ஆரம்பத்திலே என்னுடைய துவக்க உரையிலே நான் கூறினேன், இது வாழ்வியலை குலைப்பதாகும். நம் வாழ்வியலை அவர்கள் வாழ்வியலாக்கிக் கொள்வது, நம்முடைய
பரிணாம வளர்ச்சியை அவர்கள் நினைக்கும் பரிணாம வளர்ச்சியாக மாற்றிக்கொள்ளும். நம்முடைய சிந்தனையை அவர்களுடைய சிந்தனையை நம் சிந்தனையாக மாற்றும். அதுதான் நான் சொன்ன கான்சியஸ்னஸ், கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இதை செய்வார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, ஒரு வெப்பன். ஹிட்லர் உருவாக்கியதை விட, முசோலினி உருவாக்கியதை விட, நாகசாகியில பாம் போட்டார்கள் என்ற அமெரிக்கா பாம் போட்டார்களே, நியூக்ளியர் பாம், அதை விட வலுவான ஒரு பாம் நியூக்ளியர் பாம் என்றால் இந்த தேசிய கல்விக் கொள்கை. ஏனென்றால் இது ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை ஒரு குடையின் கீழ், ஒரு அடையாளத்தின் கீழ், ஒரு சிந்தனையின் கீழ் வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆயுதம், ஒரு மோல்ட். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டினை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு இதற்கு வேண்டிய ஒரு மறு நடவடிக்கையை, எதிர் நடவடிக்கையை, நம்முடைய வெறுப்பு, இதன்பால் உள்ள நம்முடைய சிந்தனை அனைத்தையும் இதில் விதைத்தாக வேண்டும். அதன் அடிப்படையிலே நமக்கு வேண்டிய ஒரு சரியான கல்விக் கொள்கையை நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு தேவையில்லை. ஒன்றிய அரசு சட்டப்படியும் சரி, கல்வி என்ற தத்துவப்படியும் சரி, ஒரு தேசம் என்பது கல்வியை வழி நடத்த முடியாது. சமுதாயம் தான் நடத்த முடியும். Because it is society driven and it is regional. It cannot be national. No nation. நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் தேசிய அளவில் கல்விக் கொள்கை என்று ஒன்று கிடையாது. ஒரு சில நாடுகளில் இருக்கிறது, அது சட்டமாக இல்லை, கைட்லைன்ஸ் ஆக. ஆக ஒரு கல்விக் கொள்கையை போட்டு அது சட்டமாகவும் மாற்றி நம் மீது திணிக்கும் ஒரு போக்கு, இது நம்மை தொலைத்து விடும். நம் அடையாளத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்று கூறி நாம் எது நடவடிக்கையில் அனைவரும் ஒன்று சேர்த்து இதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டினை செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருப்பதாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப மிக தெளிவாக, ரொம்ப சிம்பிளா நம் இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்பது புதிய கல்விக் கொள்கையை உள்ளடக்கிய ஒரு சாராம்சம். இது நம்மளுடைய வாழ்வியலை குலைப்பதற்கும் நம்மளுடைய எதிர்கால சந்தனை, நம் மாணவர்களை கூலிகளாக மாற்றுவதற்குமான ஒரு திட்டமாகவே இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இது ஒரு ரொம்ப சீரியஸா பார்க்க வேண்டும். அதுக்கான அணிதிரட்டலை, மக்கள் சமுதாயம் சார்ந்த கல்வியை உருவாக்குவதற்கான, மக்களை திரட்டுவதற்கான அனைத்து வெகுஜன அமைப்புகளும் சேர்ந்து பாடுபட வேண்டும். அந்த அடிப்படையிலே அடுத்தபடியாக ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதியான சாமிராஜ் செங்கதிர் அவர்கள் பேச வருமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி அறிவியல் இயக்கம், அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம், ஆசிரியர் சங்கம் பதிவு 43 மற்றும் இந்திய மாணவர் சங்கம் ஆகியோர் இணைந்து நடக்கும் இந்திய நாட்டின் தேசிய உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு குறித்த கலந்தாய்வில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா COVID-19 வந்ததுலேருந்து என்னென்ன வில்லங்கமான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அனைத்து திட்டங்களையும் அழகா அருமையா இந்த கொரோனாவை காரணம் காட்டி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு. அது மட்டும் இல்ல, மத்திய அரசு தொடர்ந்து மாநில உரிமைகளையும் ஏழை மாணவர்களின் கல்வி கனவை சிதைத்து அதற்காக புதிய சட்டங்கள் என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு அதனுடைய நிச்சயமா நிற்கிறதுதான் இந்த தேசிய உயர்கல்வி தகுதி கட்டமைப்புன்னு சொல்லலாம்.
என்னுடைய உச்சம் தான். பாத்தீங்கன்னா கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு பிரதமர் தலைமையிலான ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அந்த அமைப்பு அதிகார அமைப்பு தான் என்ன பண்ணிருக்கு, நாட்டினுடைய கல்வி குறித்த அனைத்து சகல முடிவுகளையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அதிகார குவியல் தான். ஒரு மத்திய அரசினுடைய கையில அதிகார குவியல் இருக்கிறதுக்காக இது அர்த்தம். மாநிலங்களுக்கு எதுவும் கிடையாது, நீலாம் எதுவுமே பேசுறதுக்கு தகுதி இல்லைன்றதான் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கேவலமான இந்த எல்லா கொடுமையான பரிந்துரைகளுக்கும் பேஸா இருக்கிறது இதை எழுதினாங்க. இந்த வரைவறிக்கையை எழுதினவங்களுடைய வார்த்தைகள் பெரும்பாலும் தரம் உலகத்தரம். இந்த வார்த்தைகளை இது பாத்தீங்கன்னா இந்த வரவறிக்கை பார்க்கும்போது இவங்க எந்த ஒரு கிராமப்புறத்துக்கும் போய் அரசு பள்ளிகளையோ இல்ல அரசு கல்லூரிகளையோ பார்த்துட்டு முடிவு பண்ண மாதிரி இல்லை. கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இருக்குதா இல்லையா, டாய்லெட் இருக்குதா இல்லையா, எதையுமே பார்க்கலாம். பார்க்காம அவங்க தாந்தோப்பித்தனமா அவங்க இந்த தகுதி கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த தகுதி கட்டமைப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இடஒதுக்கீடு பத்தி ஒரு இதுவும் கிடையாது. இடஒதுக்கீட்டுடைய அடிப்படையான இந்த கல்வி உதவி மானியம், கல்வி உதவித்தொகை மானியம் பற்றிய செய்திகள் ஒண்ணுமே அதுல சொல்லவே இல்லை. இடஒதுக்கீடுன்ற வார்த்தை 1-2 இடத்துல தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, மற்ற இடங்கள்ல கிடையாது. இந்த இதுல ஏற்படுற மாற்றங்கள் பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ பாத்தீங்கன்னா அது ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களா தான் இருக்கு. அதே மாதிரி சம வாய்ப்பு, சமமான கல்வி, இலவச கல்வி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். தரமான கல்வி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே முரண்பட்ட கொள்கைகளை மட்டுமே வகுத்து கொடுத்திருக்க இந்த தகுதி கட்டமைப்பா தான் இந்த உயர்கல்வி தகுதி கட்டமைப்பு இருக்கு. இதை கண்டிப்பா வன்மையா கண்டித்து நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. மேலும் இதுல பாத்தீங்கன்னா மாநில தேர்வு வாரியம், மத்திய தேர்வு வாரியம் இல்ல தனியார் அமைப்போ யார் வேணா எந்த சர்டிபிகேட் வேணா கொடுத்துக்கலாம். யார் எந்த பள்ளிகள் எதை விரும்புறாங்களோ அந்த சர்டிபிகேட் அவங்க வாங்கிக்கலாம். இதுல எப்படி நடுநிலைத்தன்மை இருக்கும்? கண்டிப்பா இது பயாஸ்டா தான், அன்பயாஸ்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கல்லூரிகள் எல்லாமே தரத்தின் அடிப்படையில நிதி உதவி வழங்கணும்னு இதுல போட் பண்ணியிருக்காங்க. கல்லூரிகளுக்கு தரத்தின் அடிப்படையில நிதி உதவி அப்படின்னா என்ன சொல்ல வர? கிராமப்புறத்துல இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த தவளக்குப்பத்துல காலேஜ், மதடிப்பட்டுல காலேஜ், இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்கள் படிக்கவே கூடாது. எப்படியும் தடுமாறிக்கும் மேல வந்துடக்கூடாது. அவங்களாம் அதுல ரொம்ப கான்சியஸா ரொம்ப நேர்மையோட அத இந்த தகுதி கட்டமைப்பை வரையறை செஞ்சிருக்காங்க. 5000 மாணவர்கள் இருக்கிற கல்லூரிகள் மட்டும்தான் செயல்படும். மீதி இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் மூடிட்டு போயிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் புறக்கணிதான் இதுல செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளை உருவாக்குறதுக்கு மாநில அரசு செலவு செய்யணும். மாநில அரசு செலவு செய்யணும். ஆனா மத்திய அரசு அதை நியமிக்கிற அதுல இருக்கிற பேராசிரியர்களை, துணைவேந்தர்களை, இயக்குநர்களை எல்லாரும் நியமிக்கிற உரிமை மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. மாநில அரசு செலவு செய்யணும், நியமிக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது, மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இது எல்லாமே அரசு பள்ளி கல்லூரிகளை ஒழிச்சு கட்டுற ஒரு தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற அதிகார கூப்பு மிகுந்த ஒரு தகுதி கட்டமைப்பை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ஏற்கனவே உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2019 பத்தி முழுமையா கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதுல பாத்தீங்கன்னா அது ஒரு சில வார்த்தைகள் பள்ளி கல்வியை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். பள்ளி கல்வியில பாத்தீங்கன்னா ஹிந்தி 3 மொழி நாங்க வந்து ஹிந்தி திணிப்ப செய்யல. 3 மொழி விருப்பப்பட்ட பாடத்தை அவங்க படிக்கலாம். 3வது மொழியா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது மொழியா என்ன எங்கதான் போகும்? தமிழ் இங்கிலீஷ் கட்டுறது ஹிந்திக்கு தான் போகும். அப்ப ஹிந்தி திணிப்புன்றத ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுலயும் கான்சியஸா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி 3 லாங்குவேஜஸ் படிச்சா போதும், மற்ற சப்ஜெக்ட்லாம் நேரம் மாணவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையா தான் இது இருக்குது. மேலும் தாய்மொழி கல்வி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் wherever is possible அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. கட்டாயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க நீங்க வந்து தாய்மொழி கல்வியை பின்பற்றிக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் இல்லைன்னு தான் அர்த்தம். பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஸ்கூல்லையும் தமிழ் மீடியமே கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியமே கிடையாது. ரொம்ப போராடு. அதுவும் பள்ளி கல்வி பாண்டிச்சேரியை பொறுத்த வரையும் அடிமட்ட நிலைக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அங்க ஒர்க் பண்றதுக்கே எங்களுக்கு கேவலமா இருக்கு. அடிமட்ட நிலைக்கு போயிடுச்சு. 5th வரலையும் வந்து சிபிஎஸ்இ பேட்டர்ன், இங்கிலீஷ் மீடியம் தான், தமிழ் மீடியம் கிடையாது. ஏன்னா சுயமா சிந்திச்சிருவான்ல, செயல்பட்டுருவான்ல. தாய்மொழியில சிந்திக்கவும் செயல்படவும் அதாலதான் முடியும். நம்ம சிந்திக்கவும் கூடாது, செயல்படவும் கூடாது. அதனால ஒட்டுமொத்தமா இந்த பிரைமரி எஜுகேஷன் 5th வரலையும் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பேட்டர்ன், 6th to 12th 8th வரலையும் வந்து சமச்சீர். இது என்ன, அவங்க 5th வரலையும் படிக்கிற பையன் அடுத்தது எங்க போவான்னு அவனுக்கே தெரியல. நாங்க எங்க போறோம், அவங்க எங்க போறாங்க, அவங்க இயக்குநர்கள் எங்க போயின்னு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு முட்டாள்தனமான கல்வியை வந்து இங்க வந்து பாண்டிச்சேரியில உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இத வந்து அதுவும் தாய்மொழி கல்வின்ற அவசியத்தை வந்து நம்ம கண்டிப்பா அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து வற்புறுத்தி அதுக்கு பெரிய போராட்டமே நடத்த வேண்டிய நிர்பந்தத்துல நீங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேசிய கல்விக் கொள்கையில இன்னொன்னு 3, 5, 8 பொது தேர்வு, தேர்வாணையம் நடத்துற பொது தேர்வு வச்சானா. இப்ப வாட்ஸ்அப்ல நியூஸ் வருது அந்த டைம்ல, எங்க பாவம் சும்மா விடுமா, பசங்க பேசுற மாதிரி 3, 5, 8 பசங்க தான் பேசுற மாதிரி, எங்க பாவம் சும்மா விடுமா, எங்களுக்கு பொது தேர்வுன்னு சொன்னீங்க. இப்ப 10வது 12வது ஹையர் எஜுகேஷன் யாருமே பொது தேர்வு நடத்தக்கூடிய சூழ்நிலை இப்ப இல்ல. எங்களுக்கு செஞ்ச பாவம் தான் இப்ப யாருமே பொது தேர்வு நடக்கலைன்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் செய்திகள் வந்துட்டு இருந்தது. உண்மைதான். மகிழ்ச்சியான கற்றல், மாணவர்கள் மகிழ்ச்சியா படிக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வராங்க. 3வது பையனுக்கு என்னங்க பொது தேர்வு, என்ன பொது 3வது 5வது 8வதுல என்ன பொது தேர்வு, 5வது வரையும் எக்ஸாமே வைக்க கூடாதுன்றாங்க. நம்ம பின்பற்ற இந்த ஹையர் மேலை நாடுகளுடைய கல்வி நிலையை பார்க்கும்போது அங்க எல்லாமே வந்து தேர்வு, பயம் இல்லாத, தேர்வே இல்லாத ஒரு கல்வி சூழல் தான் அங்க நடைபெற்று இருக்கு. ஆனா இங்க 3வதுக்கு பொது தேர்வு, 5வதுக்கு பொது தேர்வு, 8வதுக்கு பொது தேர்வு தொடர்ச்சி எழுதினே இருப்பாங்க. அடுத்தது 10வது 11 12 எல்லாருக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க. எழுதி இதெல்லாம் தகுதி கிடையாது. மறுபடியும் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துற எக்ஸாம் எழுதினாதான் நீ வந்து ஹையர் எஜுகேஷனே போக முடியும். டிகிரி, எந்த டிகிரி போனாலும் அந்த டெஸ்ட் எழுதணும். அப்ப என்ன இவ்வளவு பொது தேர்வு எதுக்கு நீ வைக்கிற? ஒரு நடுத்தர கீழ்த்தரம், ரொம்ப தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் தற்ற தடுமாறி கூட நீ ஹையர் எஜுகேஷன் போயிடக்கூடாது. ஒண்ணு 3வதுல எக்ஸாம் பயத்தை காட்டி ஓட விரட்டணும், 5வதுல விரட்டணும், 8வதுல விரட்டணும். அடுத்தது அப்படியே போனா 12th வரலையும் இப்படியே தடுமாறி போயிடறான்னு வச்சுக்கோங்க. NTA அந்த எக்ஸாம் வச்சு ஒழிச்சு கட்டிடணும். எந்த முதல் தலைமுறை கல்வியாளர்களுக்கும் படிக்கவே கூடாது. அந்த நிலையை தான் இந்த வரவறிக்கை கூறுது. இதை கண்டிப்பா நம்ம ஒட்டுமொத்த இயக்கங்களும் சேர்ந்து வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றத கூறிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல,
முடிச்ச உடனே தொழிற்கல்வி சார் சொன்ன மாதிரிதான் பகோடா வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. 6வது படிச்சுட்ட உடனே நீ வந்து குலக்கல்வி திட்டம், நீ உனக்கு எந்த தொழில் பிடிக்குதோ எங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் நிற்பாங்க, அவங்க வீட்டுல என்னென்ன மண்பானை செய்யறவங்களா இருந்தா மண்பானை தொழில் தான் பிடிக்கும், எந்த வேலை செய்யறவங்களோ அதுலதான் பிடிக்கும். இப்ப குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறது, இதுலயும் வந்து இருக்கிற இன்னும் கொஞ்சம் பசங்களையும் ஓட விரட்டுறது. மேலும் மதிய உணவு திட்டத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். சார் சொன்னாரு மதிய உணவு திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் முன்னோடி காமராஜர் வழியா மதிய உணவு வந்து ஏற்படுத்தினாங்கன்னாங்க. ஆனா வந்து அது உண்மை இல்லை. நம்ம இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இருந்ததே பாண்டிச்சேரி தான். பிரெஞ்சு இந்தியக்காரர்கள் அப்படியே வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் போட்டு மதிய உணவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்துதான் காமராஜர் வந்து மாடு மேய்க்கிற சிறுவனை கொண்டு அவர் வந்து மதிய உணவு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னோடியா இருந்தது நம்ம பாண்டிச்சேரி. ஆனா இன்னைக்கு மதிய உணவு மத்திய அரசு டைரக்டா வந்து நம்ம செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த அரசு தனியார் கிட்ட, அதுவும் மத வெறியில ஊன்றி போன இஸ்கான் அமைப்பு கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இனாகிரேஷனும் முடிஞ்சு போச்சு பாண்டிச்சேரி. அக்ஷய பாத்ராவில இருந்து தனியார் அமைப்போட விட்டுட்டாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுவரையிலும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா தான், ஸ்டார்டிங் எப்பவுமே நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் போக போதான் அதனுடைய விளையாட்டை காட்டுவாங்க. பூண்டு இருக்காது, வெங்காயம் இருக்காது, எதுவுமே இல்லாம சாப்பாடை போட்டு பசங்களை எப்படி வீணாக்க போறாங்கன்னு தெரியல. இதற்கும் ஆனா பாண்டிச்சேரியில தமிழ்நாடு ரொம்ப பெட்டர் சார். கண்டிப்பா எவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இங்க எலிகளாக நாங்க இங்க வந்து இருந்துட்டு இருக்கோம். சோதனை எலிகளாக தான் நாங்க இப்ப இருந்துட்டு இருக்கோம். மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, எல்லாருமே இதையும் நம்ம வன்மையா கண்டிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். அனைத்து இயக்கங்களும் ஒட்டுமொத்த மாணவர் அமைப்பும் இதுல இறங்கி இந்த அட்சய பாத்ரா என்ற அமைப்பை வந்து நம்ம கண்டிப்பா ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன வழியோ அதுக்குரிய தீர்வுகளை நம்ம காண வேண்டும். அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிறைய அந்த வாதகங்கள் எல்லாமே சார் சொல்லிட்டாங்க, நீங்களும் நிறைய படிச்சிருக்கீங்க. ஆகவே அதிகார குவிப்பும் அர்த்தமற்ற இந்த மாநில படிப்பும் கொண்ட இந்த கல்வி தகுதி கட்டமைப்பை நம்ம ஒடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை செய்யணுமோ அதுக்குரிய கமெண்ட்ஸ் சரியாக எழுதி நம்ம அதை தடுக்கும் முறைகளை கையில் எடுக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செங்கதிர். மிக அருமையாக புதுவையோட கல்வி நிலை எப்படி ஆரம்ப கல்வி எப்படி எந்த அளவுக்கு இருக்கு, ஏன்னா சுகாதாரம் ஆரம்ப கல்வி நிலை எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையா விளக்கி இருக்கீங்க. அதுல நிறைய பிரச்சனையும் வந்து நம்ம சுட்டி காட்டியிருக்காங்க. அதை பத்தி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்து கூடுதலா செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக இந்திய மாணவர் சங்கத்தின் செயலாளர் பிரவீன் அவர்களை வந்து பேசுமாறு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக உங்கள் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020, அதாவது கருத்துரையாளர்கள் முன்னாடி பேராசிரியர் கிருஷ்ணசாமி சொல்லும் போதே இது முழுமையாகவே கிழித்து குப்பையில எரியப்பட வேண்டியதுன்னு சொன்னாங்க. அது இந்திய மாணவர் சங்கம் அது குப்பையில எரியப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்லிதான் 2020 புதிய கல்விக் கொள்கை, அதாவது கொரோனா காலகட்டத்துல இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படுகிறதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லும் போதே நாடு முழுவதும் அனைத்து கிளைகளிலும் புதிய கல்விக் கொள்கையை கொளுத்திட்டு கொளுத்தணும்.
அதற்கு தொடர்ந்து மேலும் அதை தீட்டு கொடுத்ததோடு இல்லாம இன்றைக்கு வரையும் தொடர் போராட்டங்களையும் எடுத்துட்டு வரோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இதற்கு முன்னாடி கருத்துரையாளர்கள் சொன்ன மாதிரிதான் வேற ஒன்றும் இல்லை, மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தை பின்தங்கி கொண்டு போறது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு மதத்தோட கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக தான் நாங்க பார்த்துட்டு வரோம். இந்திய மாணவர் சங்கம் இதை பார்த்தது. அதுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம நீட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ப்ரீ நீட் அண்ட் போஸ்ட் நீட்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மருத்துவ படிப்பு அவர்களோட பெர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.97% தான். ஆனா இன்னைக்கு நீட்டுக்கு அப்புறம் 38.84%. ஆனா ஸ்டேட் போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 98.23% மாணவர்கள் மருத்துவ படிப்புல ஸ்டேட் போர்டு வழியா படிச்ச பசங்க நீட்டுக்கு முன்னாடி போனாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்குது. 59% அளவுக்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. இதுவே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான். இப்படி பல சாராம்சங்களை கொண்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இன்னைக்கு நீட் என்றது அது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அது வெறும் மெடிக்கலுக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் போதே என்னன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கிறான், வரும் காலங்கள்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் நேஷனல் லெவல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வர வருஷமே அதற்கான வேலைகளையும் இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கம் செய்யணும்னு நினைக்கிறோம். இதற்கு எதிராக தொடர்ந்து களத்துல குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாண்டிச்சேரி பாத்தீங்கன்னா தோழர்கள் சொன்னாங்க சோதனை எளியாக தான் தொடர்ந்து அதற்கு எதிராக ஒரு கண்டன குரலை இந்திய மாணவர் சங்கம் எழுப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் ஆளுநர் அவர்கள் வரும் ஆண்டு நவதானிய ஆண்டுன்னு சொல்லி இந்த அக்ஷய பாத்திர திட்டத்தின் மூலியமா முட்டையை எடுத்துட்டு மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்குற நவதானியங்கள் கொண்டு வழங்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் வந்து மாநிலத்தோட கல்வித்துறை அமைச்சரை நேரடியா வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிப்பாக இந்திய மாணவர் சங்கம் எதிர்ப்போம். இப்பதான் பள்ளிக்கூடங்கள் திறந்து இருக்குது. கண்டிப்பாக வரும் காலங்கள்ல மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரிகளிலும் ஒவ்வொரு நுழைவாயிலையும் இந்திய மாணவர் சங்கம் இந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் காலங்களில் ஒரு மாணவர் புரட்சி புதுச்சேரியில கண்டிப்பா இந்த அரசாங்கத்திற்காக எதிராக வெடிக்கும். அதற்கு ஒட்டுமொத்த வெகுஜன அமைப்புகளும் துணை நின்று இந்த போராட்டத்தை நாம் எதிர்த்து நடத்தி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேசிய கல்விக் கொள்கையும் இந்த வரைவையும் குப்பையில தூக்கி போட வேண்டிய ஒரு போராட்டங்களை திட்டமிட்டு நடத்தணும் என்றதை தெரிவிச்சுக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி பிரவீன். நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில் இந்த பல்வேறு திட்டங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் நம் முன் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மேலும் இதை வந்து உங்களோட வாயில் கூட்டமாகவும் மற்ற வெகுஜனம் மூலமாக வந்து மக்கள்கிட்ட அது குறிப்பா மாணவர் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இப்போ பலதரப்பட்ட கருத்துக்கள் நமக்கு வந்திருக்கு. அந்த கருத்துக்களை வந்து கன்சாலிடேட் பண்ணி நாளைக்கு வந்து இந்த நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில நம்ம வந்து இந்த கருத்துக்களை ஒன்றிணைச்சு கன்சாலிடேட் பண்ணி அதை நம்ம அனுப்புவோம். அது அனுப்புறதுக்கு அப்புறம் உங்களுக்கும் வந்து இமெயில புதிய அறிவியல் இயக்கம் நண்பர்களுக்கு மற்ற ஆசிரியர் சங்கம் மாணவர் சங்கம் தோழர்களுக்கும் வந்து இதை பகிர்ந்து கொடுப்போம். அந்த அடிப்படையில இந்த கூட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாகவும் நேர்ல வந்தவங்களுக்கும் வந்து கோமதி வந்து நன்றி உரை தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாங்க ஆக்சுவலா என்னன்னா பேலன்ஸ்டு டயட் வேணும், குழந்தைங்க வந்து நியூட்ரிஷன் டெபிசிட்டா இருக்கிறாங்க, பேலன்ஸ் டயட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு நம்ம நாட்டுக்கு வந்து தேவையா இருக்கு இந்திய காலகட்டத்துல.
நாங்க வந்து அந்த மாதிரி வந்து கோரிக்கை வந்து எதிர்பார்க்கிறோம் இந்திய அரசாங்கத்திடமிருந்து. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு சாம்பாரை வந்து கொடுக்குது. இந்த சாம்பார் இருக்கு, இது என்ன பண்ணுங்க, நீங்க மேலோட வந்து அந்த கரண்டில வந்து எடுங்க, அது வந்து உங்களுக்கு ரசம் கொஞ்சம் வந்து கலக்குங்க, கலக்கி வந்து கொஞ்சம் எடுத்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா அது வந்து கொஞ்சம் சாம்பாரு, நீங்க கலக்காம அடியில விட்டு கெட்டியா எடுங்க, அது என்னன்னாக்கா உங்களுக்கு கூட்டு, இதுதாங்க பேலன்ஸ்டு டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஏமாத்துற வேலைதான் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையும் அப்புறம் இப்ப வந்திருக்கிற வந்து ஹையர் எஜுகேஷன் டிராஃப்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஏமாத்து வேலையா தான் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. இதுல கருத்தாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார் கிருஷ்ணசுவாமி சார், அப்புறம் வந்து பஜ்வா சாஸ்திரி மேடம், இவங்க 2 பேருமே இந்த அவங்களுடைய கருத்துக்கள் வந்து இந்த டிராஃப்ட் வந்து புரிந்து கொள்ளும், அந்த டிராஃப்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதுல என்னென்ன வந்து பிட்ஃபால்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாவே நமக்கு வந்து எடுத்துரைத்தாங்க. இருந்தாலும் வந்து அது ஒரு ஆன்லைன் மோடுன்றதால வந்து அந்த அளவுக்கு வந்து இஃபெக்டிவா இல்லை. பட் வந்து நம்ம ஜவஹர் நேசன் சார் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில பேசுறது அவர் சொன்னாரு. ஆக்சுவலா நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த கொலோக்கியலா வந்து சொல்றேன், ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்றதுதான் ரொம்ப புரியுது சார். நம்ம வந்து டிராஃப்டே வந்து வார்த்தை ஜாலங்கள் தான், முழுக்க முழுக்க ஆங்கில வார்த்தைகளை போட்டு வந்து அப்படி இப்படி மாத்தி மாத்தி ஃபுல்லா பார்த்தாக்கா அதுல என்ன கருத்துனே தெரியல. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 பார்த்தா ஒரு லைன் பிட்வீன் த லைன்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருந்ததா இருக்குது. ஆனா இது ஃபுல்லாவே வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இந்த டிராஃப்ட்டுமே வந்து படிச்சு பார்த்தாக்கா லேர்னிங் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு டிராஃப்ட்ல லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்தா எல்லா லேர்னிங் அவுட்கம்ஸும் ஒரே மாதிரியே இருக்கு. அது எப்படி? அது இப்ப நான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர், எனக்கு படிக்கும்போது என்னடா இது, டீச்சர்ஸே இதை விட பெட்டரா வந்து லெசன் பிளான் லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து எழுதுவாங்க. ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்க, லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து எப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கொடுத்த மாதிரி வந்து எல்லா லெவலுக்கும் வந்து ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதனால உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார், ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேனாக்கா, நம்மளுடைய நாட்டுக்கு வந்து என்ன தேவை இப்ப அப்படின்றது இன்னும் அரசாங்கத்துக்கே வந்து ஒரு தெளிவு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலா ஸ்கில்டு லேபரர்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக ஒரு டிராஃப்ட் தேவையா? அது தேவையில்லை. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம நாட்டுல என்ன பற்றாக்குறையா இருக்குன்னா எக்ஸ்பர்ட்ஸ் தான் பற்றாக்குறையா இருக்கிறாங்க, நிபுணர்கள் இல்லாம இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில ஒரு கால் வலிக்கு வந்து போகணும், ஒரு எலும்பு பிரிவு நிபுணர் வேணும்னாக்கா ஒரு கிருஷ்ணசாமி தான் நமக்கு கிடைக்கிறாரு, கிருஷ்ணகுமார். அதுக்கடுத்து வந்து ஒரு நரம்பியல் நிபுணர் வேணும்னாக்கா ஒரு எங்க அம்மா காலத்துல இருந்து அவங்க காட்டிட்டு இருக்காங்க, ஒரு சிவராமனா யாரோ ஒரு நிபுணர் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மீட்டிங் இன்னைக்கு PSF அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நிபுணர் வேணும் எங்களுக்கு. ஒரு டிராஃப்ட் பாலிசி பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு இதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நிபுணர் வேணும். எங்களுக்கு ஒரு ஜவஹர் நேசன் தான் கிடைக்கிறாரு, மீதி 2 நிபுணர்கள் நாங்க வந்து வெளியில இருந்து நாங்க எடுக்க வேண்டியதா இருக்குது. நம்மளுடைய மாணவர் SFI உடைய பிரதிநிதி இங்க இருக்கிறாரு. ஆக்சுவலா என்ன பண்ணாக்கா மாணவர்கள் நிறைய பேர் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டு என்ன பண்ணா அவங்கதான் இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் ஃபார் அவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு நிபுணர்கள் தேவைப்படுற இடத்துல வந்து நம்ம இன்னும் வந்து ஸ்கில்டு லேபரர்ஸ் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றதுக்கான ஒரு டிராஃப்ட் வந்து தேவையில்லை நாட்டுக்கு. நமக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கை வந்து எப்படி வளர்க்கறது, அதுக்கான வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை வந்து எதிர்பார்க்கிறோம். பட் அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த டிராஃப்ட் வந்து என்டையர் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப செறிவு மிக்கதா இருந்தது சார், ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக. என்னதான் ஆன்லைன்ல இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நேர்ல வந்து ஒரு மீட்டிங் இருக்கும்போது வந்து அதோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து அது என்னன்னாக்கா ஆன்லைன்ல இருக்கிறதோ நேர்ல வந்து அந்த எமோஷன்ஸையும் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்க பேசும்போது வந்து பார்த்தா உங்களுடைய எமோஷன் வந்து எங்களுக்கு அப்படியே கடத்தப்படுது, அந்த கடத்துதல் வந்து ஆன்லைன்ல வந்து மிஸ் ஆகுது. அதனால we are very happy to have you here in this evening sir. Thank you so much for being here. அதுக்கடுத்து நம்மளுடைய ஆசிரியர் சங்கத்துடைய தலைவி செங்கதிர், அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து பாண்டிச்சேரியில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அதோட சேர்த்து ஏற்கனவே ஆசிரியர் சங்கத்தின் மூலமா வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து கடுமையா எதிர்த்தோம், எல்லாருமே செய்தே வந்து செஞ்சோம். அவங்களுடைய நிலைப்பாடுல அவங்க வந்து உறுதியா இருக்கிறாங்க. உங்களுடைய பங்கேற்பும் வந்து இதை வலு சேர்த்தது மிஸ். தேங்க்யூ சோ மச்.
அதுக்கடுத்து நம்மளுடைய மாணவர் சங்க தலைவர் SFI லீடர் மிஸ்டர் பிரவீன். பிரவீன், ரொம்ப நன்றி. உங்களுடைய உத்வேகம் வந்து நம்பிக்கை அளிக்குது. ஆனா வந்து மதிய உணவு இம்ப்ளிமெண்டேஷன்ல வெரி லேட். நீங்க வந்து இனிமேல் தான் ஆரம்பிப்போம்லாம் சொல்லவே கூடாது. நீங்க வந்து அடுத்த என்னது நாளைக்கு கூட ஸ்கூல் இருக்குது, நீங்க நாளைக்கே ஆரம்பிச்சாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. அடுத்த வாரத்துல நீங்க ஆரம்பிச்சணும் போராட்டத்தை அப்படின்றத ஆசிரியர் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நாங்க கண்டிப்பா செய்யணும். செஞ்சீங்கன்னாக்கா ஃபீல்டுல இறங்கும் போதுதான் வந்து மாணவர் சங்கத்துடைய வலு வந்து தெரியும் மற்றவங்களுக்கு எல்லாம். அதனால கண்டிப்பா செய்யுங்க, எல்லாரும் ஆதரவா இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு டிராஃப்ட் இருக்கு, அவங்க ஃபார்மாலிட்டிக்காக கேக்குறாங்க, நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டியா இல்லாம இதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கணும் அப்படின்னு வந்து பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம் வந்து முன்னெடுத்தாங்க. இதுக்கு வந்து இந்த முன்னெடுப்புக்காக வந்து நமது ஜெனரல் செக்ரட்டரி பார்த்தசாரதி சார், தலைவர் வந்து மதிவானன் சார், அப்புறம் எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்த மற்ற ரமேஷ் சார், அப்புறம் KR சார், இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வேற யாராவது விட்டு போயிடுச்சா சார்? ஆமா, ஆன்லைன் நேர்ல வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதோட சேர்த்து நம்மள நேர்ல வர முடியலனாலும் ஆன்லைன்ல இருந்து இதை அட்டன் பண்ண எல்லா மற்ற தோழர்களுக்கும் இந்த கடைசி நிமிடம் வரை இந்த பொறுமை காத்து இந்த விழாவை முழுமையாக நிறைவு செய்த மற்ற நல்லுள்ளங்களுக்கு அனைவர்களுக்கும் பாண்டிச்சேரி சயின்ஸ் ஃபாரம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much for all the participants online. We conclude this meeting. So thank you, Dr. Pajwa Sastry, for taking time and coming and talking to us. Thank you. Bye. Bye. Good meeting. Show me the audience. Switch around to the audience. Turn the computer around. Some audience views could have been shown. I'm saying some audience. Think system. இந்த மைக் அன்மியூட் பண்ணுங்க. Right. Good meeting. Very good. Thank you, Sundar.